அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் எல்லாரும் அவங்கவங்க பேர்ல வந்து ஜாயின் பண்ணுங்கம்மா. உங்களோட மொபைல் நம்பரை போனோட பேரை எடுத்துட்டு உங்களோட பேர் போடுங்கம்மா. சாந்தி, நீங்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ வந்து யூடியூப் ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். மேம் ஆரம்பிச்சிடலாமா? எஸ்மா. அவங்க சார் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறாங்களா? செக் பண்ணிக்கிறாங்களா? சார் நீங்க உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறீங்களாங்க சார்? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சார் இளங்கோவன் சார். சார் குட் ஈவினிங். உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறீங்களா சார் ப்ளீஸ்? ஓகே சார், ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. ஓகே மேம், ஆரம்பிச்சிட்டுங்களாங்க மேம்? எஸ். வணக்கம் நண்பர்களே, மாணவர்களே, அறிவியல் ஆர்வலர்களே. இது தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி பெருமையுடன் வழங்கும் ஈக்வனாக்ஸ் டே பற்றிய இணையவழி தொடர் கருத்தரங்கம். பிளானட் ஃபெஸ்டிவல் 2024 at 2024 நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நடந்து கொண்டிருக்கும் முதல் நாள் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இரவும் பகலும் சம நேரமுடைய காலம் குறித்த அரிய பல தகவல்களை எளிய தமிழில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளோம். இந்த முயற்சியில் எங்களோடு இணைந்திருப்பவர்கள் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், த இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ், தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் தமிழ்நாடு, MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், அஸ்ட்ரானமிக்கல் சயின்ஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியா, அறிவியல் பலகை மற்றும் பாண்டிச்சேரி சயின்ஸ் ஃபாரம். நண்பர்களே, இத்தொடரின் இன்றைய நாள் முதல் நாள் நிகழ்ச்சியில் ஸ்பேஸ் சிவிலைசேஷன் எனும் தலைப்பில் டைரக்டர் ஆஃப் ஆகா ஸ்பேஸ் ஸ்டுடியோ கனடா மற்றும் பாரதி ஏரோஸ்பேஸை சேர்ந்த முனைவர் திருமிகு ஆர் இளங்கோவன் அவர்கள் உரையாற்றுவார்கள். முன்னதாக டாஸ் அமைப்பு மற்றும் அதன் செயல்பாடுகள், பிளானட் ஃபெஸ்டிவல் 2024 at 2024 நிகழ்ச்சிகள் குறித்து எடுத்துரைக்க வருபவர் திருச்சி அஸ்ட்ரோ கிளப் செயலாளர் மற்றும் டாஸின் ஆலோசகர் திருமதி சாந்தி மனோ அவர்கள். அடுத்து இன்றைய கருத்துரையாளரை அறிமுகம் செய்து வைப்பவர் தமிழ்நாட்டின் கனவு ஆசிரியர் விருதை பெற்ற நம்முடைய ஆசிரியர் திருச்சி அஸ்ட்ரோ கிளப்பை சேர்ந்த திருமதி உமா அவர்கள். இன்றைய கருத்துரை சுமார் 40 to 45 நிமிடங்கள் வரை நீடிக்கும். கருத்துரை முடிந்த பின்பு கேள்வி நேரம். இதில் கருத்துரையாளரிடம் நேரடியாக கேள்விகளை கேட்கலாம், அதற்கான விளக்கங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்வது டாஸ் அமைப்பை பற்றி திருமதி சாந்தி மனோ. சாந்தி மேம். அனைவருக்கும் வணக்கம். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம ஒரு ஆன்லைன்ல அடுத்த ஒரு தொடர் செமினார் ஆரம்பிச்சிருக்கிறோம். டாஸ் அமைப்பு வந்து தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வானவியலை எளிமையான முறையில கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. டாஸ்ல பல பணிகளை தொடர்ந்து செய்துட்டு இருக்கோம். அதுல வந்து முதல்ல ஸ்டார் பார்ட்டி ஒரு 100 இடங்கள்ல வந்து முதல் தமிழ்நாடு முழுக்க நடத்தணும். அதுக்கு அடுத்தது மூன் ஃபெஸ்டிவலும் தமிழ்நாடு முழுக்க பரவலான பல இடங்கள்ல அருமையான ஒரு வானோக்கு நிகழ்வுகளை தமிழ்நாடு முழுக்க நடத்தணும். அதை தொடர்ந்து 1000 இடங்களில் ஆஸ்ட்ரானமி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தமிழ்நாடு முழுக்க 1000 இடங்களில் ஆஸ்ட்ரானமியை மிகவும் அருமையாக கொண்டு சேர்த்தோம். அதனுடைய தொடர் வரிசையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளானட் ஃபெஸ்டிவல் 2024 at 2024 அப்படிங்கிற ஒரு நிகழ்வுல உங்க எல்லாரையும் நாங்க சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
தமிழ்நாட்டில் ஜனவரி முதல் ஜூன் வரை 6 மாத காலங்கள், ஜனவரி 7ஆம் தேதி முதல் ஜூன் 7ஆம் தேதி வரை 6 மாத காலங்கள் தொடர்ந்து இந்த பிளானட் ஃபெஸ்டிவல் 2024 at 2024 நடக்கும். 2024 இடங்களில் இதை நடத்துவதுதான் எங்களோட முக்கிய நோக்கமாக இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இந்த 6 மாதங்கள்ல நடத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். எதிர்பாராத விதமாக பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எங்களுக்கே அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, நாங்க இப்போ 2.5 மாசம்தான் கூட இன்னும் ஆகல, ஆனா 1400க்கும் மேல் இடங்களை நாங்க முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கறத உங்ககிட்ட பெருமையா நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது முக்கியமா ஒவ்வொரு அஸ்ட்ரோ கிளப்பும் செய்ததை காட்டிலும் எங்களுக்கு அருமையாக நம்முடைய இல்லம் தேடி கல்வி ஆசிரியர்கள் தினம் தினம் அவங்க குழந்தைங்களுக்கு தொடர்ந்து இந்த நிகழ்வை கொண்டு சேர்த்திருக்கிறாங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம நேஷனல் சயின்ஸ் வீக்கை ஒட்டிய ஒரு நிகழ்வு 2 பயிற்சிகள் மூலம் 1 வாரம் முழுக்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகள்ல கொண்டு சேர்த்திருக்கிறாங்க. அடுத்தபடியாக பெண்கள் தினத்தை ஒட்டி பெண் வானவியலாளர்களை அறிவோம் அப்படிங்கிற தலைப்புல அடுத்த ஒரு 5 நாட்கள் தொடர்ந்து அந்த நிகழ்வை நடத்திருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் 3வதாக நேற்று காகித கலை மூலம் வானவியலை அறிவோம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி கொடுத்து அது போயிட்டு இருக்கு. அடுத்த நிகழ்வாக இன்னைக்கு நம்ம நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈக்வனாக்ஸ் டே குறித்த தொடர் கருத்தரங்கம் இன்று 18ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை தொடர்ந்து இந்த ஒரு வாரம் இந்த நிகழ்வுகள் 8 நாட்கள் தொடர்ந்து நடக்கும். சோ இதுல நீங்க எல்லாருமே தொடர்ந்து பயன்பெறணும். இதை இன்னும் நாங்க நினைச்ச 2024 ப்ரோக்ராம் நினைச்சோம். அது இப்படியே இந்த வேகத்துல போனா 5000 நிகழ்வுகளை மேல நாங்க முடிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. சோ இதுல வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் டாஸ் அமைப்பின் சார்பாக வருக வருக என வரவேற்பதோடு இந்த வாய்ப்பிற்கு நன்றி. அடுத்ததாக நம்முடைய கருத்தாளர் தொடருவாங்க. தேங்க்யூ மேம். அடுத்ததாக கருத்தாளர் அறிமுகம் திருச்சி அஸ்ட்ரோ கிளப்பை சேர்ந்த உமா அவர்கள். ஓகே மேம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது இன்றைய சிறப்பு விருந்தினர் முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி ப்ரொஃபசர் R.R. இளங்கோவன் சார் அவர்கள். கனடாவில் உள்ள ஆகாஷ் ஸ்பேஸ் ஸ்டுடியோஸ் இன் டைரக்டர் மற்றும் பாரதி ஏரோஸ்பேஸின் டைரக்டர். நம் இளங்கோவன் சார் அவர்களின் படிப்பு BSc பிசிக்ஸ், DMIT, MTech at IIT, PhD ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். நம் ஏவுகணை நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களுடன் இணைந்து பணிபுரிந்தவர் மற்றும் இந்தியா, கல்ஃப், ஆப்பிரிக்கா என பல நாடுகளில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அகடமிக், இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் in the field of aerospace engineering and satellite communication என பல துறைகளில் கடந்த 42 வருடங்கள் பணி அனுபவம் உள்ளவர். மேலும் 1979 முதல் 1996 வரை 17 வருடங்கள் நம் திருவனந்தபுரம் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரில் பொறியாளராகவும் விஞ்ஞானியாகவும் பணிபுரிந்தவர். GSLV ப்ராஜெக்டில் கோர் டீம் மெம்பராக பணியாற்றியுள்ளார். 1996 முதல் 2019 வரை 23 ஆண்டுகள் மலேசியா, ஓமன், ஆப்பிரிக்கா, இந்தியா என பல நாடுகளில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் துறையில் பல கல்லூரிகளில் ப்ரொஃபஸராகவும், HOD-ஆகவும், சீஃப் என்ஜினியர் ஆகவும், வைஸ் பிரின்சிபல் ஆகவும் சிறப்பான பணியை செய்துள்ளார். தற்போது ஆகாஷ் ஸ்டுடியோ ஸ்பேஸ் ஆர்கிடெக்சர் கனடாவில் போர்டு BOF டைரக்டராகவும், 2 ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் சென்னையில் கன்சல்டன்ட் ஆகவும், ஹோம் ஸ்பேஸ் குஜராத்தில் அட்வைசராகவும், பெங்களூர் ஏரோடிக்ஸ் டெக்னாலஜிஸில் அட்வைசராகவும் உள்ளார். மேலும் தற்போது ISRO, இன்ஸ்பேஸ், DRDL, GTRE என பல நிறுவனங்களுடனும் ISRO சேர்மன் டாக்டர் சோம்நாத் சார் மற்றும் டாக்டர் K. சிவன் சார், டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை சார், டாக்டர் BN சிவதான பிள்ளை சார் என மேலும் பல விஞ்ஞானிகளுடனும், மேலும் IIT, IISc, NITT போன்ற பல முன்னணி கல்வி நிறுவனங்களுடனும் துறை சார்ந்த இணைப்பில் உள்ளார். இதுவரை 67 நிறுவனங்களில் 42 வெவ்வேறு விதமான தலைப்புகளில் 77 சொற்பொழிவுகளை கொடுத்துள்ளார். ஏரோ கரிக்குலம் பற்றி பல தொலைக்காட்சிகளில் பல உரையாடல்களை நிகழ்த்தி கொண்டுள்ளார். இது போன்று பல லெக்சர்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட்ஸ், அட்மிஷன், மோட்டிவேட்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப் என பல துறைகளில் இன்றளவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டுள்ள நம் இளங்கோவன் சார் அவர்களை ஈக்வனாக்ஸ் டே வெபினாரின் முதல் நாள் சிறப்பு அமர்வின் பேச்சாளராக ஸ்பேஸ் சிவிலைசேஷன் என்ற தலைப்பில் பேச அழைப்பதில் பெருமைப்படுகிறோம்.
நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. சார், உங்களுடைய உரையாடலை கேட்க, உங்களுடைய கருத்துக்களை கேட்க நாங்கள் ஆர்வமாக உள்ளோம். Ilangovan sir, over to you, sir. Sir, unmute பண்ணிக்கோங்க sir, please. எஸ், ஓகே. ஸோ அனைவருக்கும் நன்றி. அதை அழைத்ததுக்கு மிக்க நிச்சயமாக நன்றி. அறிமுக உரை மிக அருமையாக இருந்தது. ஏதாவது ஒரு புதியதாக ஒரு தலைப்பை பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல். வித்தியாசமாக பண்ண வேண்டும் என்பதை விட புதிதாக ஏதாவது ஒன்றை உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு செய்தியை நான் படித்தது அல்லது பல காலம் என்ன அப்படியே சிந்தனையில் உழவி கொண்டு வரும் சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்பதே என்னுடைய ஆர்வம். அந்த இதில்தான் எவ்வளோ ஸ்பேஸ் பற்றி எவ்வளோ பேசிவிட்டோம். அஸ்ட்ராய்ட், பிளானட், எக்ஸோ பிளானட், அஸ்ட்ரோபிசிக்ஸ் எவ்வளோ பேசிவிட்டோம். ஆனால் இது புதுமையாக விண்வெளி நாகரீகம் அப்படிங்கிற தலைப்பை எடுத்து பேச வேண்டும் என்று பல நாட்கள் நினைத்துக் கொண்டிருந்தேன். அது நல்ல வாய்ப்பு கிடைத்தது. விண்வெளி நாகரிகம் ஆர் ஸ்பேஸ் சிவிலைசேஷன். சாரிங்க சார், உங்களுடைய ஸ்கிரீன் ஷேர் ஆகலங்க சார். Somebody told the screen is shared. Yes sir, yes sir. Okay. Now okay. Now okay. Okay, okay. Right. So விண்வெளி நாகரிகம் இதுதான் தலைப்பு. விண்வெளி நாகரிகம் என்றால் என்ன? எல்லோருக்கும் அறியும். நம்ம நாகரிகம் எப்படி நாம் ஒரு மனிதனின் பரிணாம வளர்ச்சியை தான் நம்ம நாகரிகங்கிறோம். ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறி வருவது, இதைத்தான் நம்ம நாகரிகம் என்று நம்ம சொல்லிக் கொடுக்கோம். இப்போதைக்கு நம்மளுடைய நினைவு ஒரு மனிதன் எப்படி இது பண்ணும். ஸோ ஸ்பேஸ் சிவிலைசேஷன் இதில் நம்ம விண்வெளி நாகரிகம் என்றால் என்ன? போது ஸ்பேஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மிகுந்த அகண்டது, வறண்டது, ஆழமானது, அமைதியானது. பட் அதுதான் நம்மளுடைய எதிர்காலமும் கூட. அது இயங்கக்கூடிய ஸ்பேஸ் ஒரு இயக்கம். இது ஒரு நிலையாக நிற்கக்கூடிய பொருள்களில் ஸ்பேஸ் விண்வெளி என்பது ஒரு இயக்கம். எனக்கு அதில் ஒரு மயக்கம். அதில் விண்வெளி குடியிருப்புகள் வரப்போகின்றன. இதெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கோம். அதுவே பார்த்தால் விண்வெளியில் பல சாதனைகளை 1957 முதல் செயற்கைக்கோள் ஏவப்பட்ட தினத்திலிருந்து இன்று வரை ஏதாவது ஒரு நிகழ்வு விண்வெளியில் நடந்து கொண்டிருக்கிறது மனிதனால். அது ராக்கெட்டு ஏவுகலங்களோ அல்லது செயற்கைக்கோள்களோ அல்லது வானத்தை பார்ப்பதோ, பல பில்லியன் இயர்ஸ்களாக இருக்கும் மூனையும், ஸ்டாரையும், நட்சத்திரங்களையும், சந்திரனையும், நிலவையும் பார்ப்பது. இன்று பல வகையான இதைத்தான் நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் என்று சொல்கிறோம். இது வரைக்கும் 2021 இனி நாம் போக வேண்டிய ஒரு இடம், மறுபடியும் நிலவுக்கு போகிறோம். நிலவிலிருந்து செவ்வாய், ஜூபிட்டர் அண்ட் சில நிலவு, டைட்டான் போன்ற சாட்டர்னின் நிலவுகளுக்கு போவது, அஸ்ட்ராய்டு என்ற உபகோளங்களுக்கு போவது என்று பலவித எண்ணங்களோடு நாம் இப்போ உலக வந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் நெக்ஸ்ட் வரப்போகிற நாசாவுடைய ஒரு ப்ளூ பிரிண்ட் என்று சொல்லலாம். கொஞ்சம் டைம் டிலே ஆயிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறதுல ஃபஸ்ட் லைனிங் பார்க்கலாம். இது எர்த். இது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போனால் அது எர்த் சம்மந்தப்பட்டது. மற்றது ஒயிட் எல்லாமே நிலவு தான். இது மட்டும் மார்ஸ். இவ்வளவு ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ப்ரோக்ராமில் இதில் மேன் லேண்டிங் இருக்குது, அன்மேன்டு லேண்டிங், அதாவது க்ரூ லேண்டிங் சொல்லுவாங்க, சிசிபி, கமர்ஷியல் க்ரூ டு ஐஎஸ்எஸ். உங்களுக்கு தெரியும், ஒரு ஆய்வு மையத்துக்கு போவது. அது ஒன்று தான் எர்த் ஆர்பிட். மற்றது எல்லாமே மூனை சுற்றி வருவது அல்லது மார்ஸை சுற்றி வருவது. இதுதான் வருங்கால நாசாவுடைய ஒரே ஸ்லைடில் சொல்ல போனால் இதுதான் ஃபியூச்சர் ப்ரோக்ராம். இங்கு தான் நாம் இருக்கிறோம். இப்போ நம்ம செய்ய வேண்டியது இங்கே போகணும். இப்போ லேண்ட் ஒன் செயற்கைக்கோள் ஆர்டிமிஸ் எனப்பட ப்ரோக்ராம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதெல்லாம் இந்த ராக்கெட்டில் பண்ணுறது.
இதுதான் இப்போதைக்கு உள்ள ஃபியூச்சர். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ், 10 to 15 இயர்ஸ், இதுதான் நாசாவுடைய ரோடு மேப். ரைட். ரேடியோ இதில் பட் ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி விண்வெளி எளிதானது. விண்வெளி ரொம்ப கடினமானது. அதில் நீண்ட நேரம் தங்குவதுங்கிறது மிக கஷ்டம். அதனால தான் நம்ம 1.47 பில்லியன் நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு விண்வெளி வீரர் தான் வந்திருக்காரு. அதாவது 1.47 பில்லியன் ஒரே விண்வெளி வீரர். ஓகே, இதை பற்றி விரிவாக பேசுகிறோம். உலகம் முன்னே ஒரு 600 இன்னொரு நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி நிலவை சுற்றியும் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வரப்போகுது. இதுதான் அடுத்த கான்செப்ட். இதை கேட்வே என்று சொல்வார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் எங்கள் உணவு என்ன பண்ணுறதுன்னா ரொம்ப மனதை கவர்ந்த கண்டுபிடிப்பு என்னன்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு உணவை கொண்டு போகாமல் நம்ம விடுற மூச்சுல இருந்தே நம்ம உணவை கொண்டு வரோம். அதை ஆல்கஹாலாக ஈத்தராக கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம சாப்பிடணும். அஸ் நாட் பிரீத். ஏன்னா மூச்சு தான் நம்மளோட இருக்க போகுது. மூச்சை விட்டோம்னா முடிஞ்சது கதை இல்லையா? அதனால் அது நம்மளோட எப்போவும் இருக்கிற இந்த அந்த மூச்சையே நம்ம உணவாக கன்வெர்ட் பண்ணி சாப்பிடலாம்னு பெரிய ப்ராஜெக்ட் நடக்குது. இது இந்த அளவுக்கு எல்லாம் வந்தாச்சு. பட் நம்ம எங்கே இருக்கோம்? இது ஒரு சின்ன விவரங்களை பார்ப்போம். ஸோ நம்ம உண்மையிலே சிவிலைஸ்டு யுகத்தில் தான் இருக்கோமா? நாகரிகம் அடைந்து விட்டோமா? இல்லை உச்சியை தொட்டுட்டோமா? அல்லது நடுவில் தான் இருக்கோமா? அப்படின்னா இது இந்த கர்வு என்னன்னா லிட்ரஸி ரேட், அதாவது அறிவு. ஒரு நாடு முன்னேறணும்னா இந்த அறிவில் முன்னேறி இருக்கணும். எல்லாருக்கும் தெரியும். அதோட இன்டகிரேஷன் பார்ப்போம்னா எவ்வளவு அறிவு, அந்த லிட்ரஸி ரேட் சொல்லுவோம் இல்லையா, அந்த அறிவுசார் குறியீடு 1981 40% தான். ரைட். இந்தியாவுக்கு இப்போ இன்னும் 76% தான் படித்தவங்க இருக்காங்க. இன்னும் 24% படிக்கிறது. என்னுடைய கருத்து இப்போ என்னன்னா, நம்ம நாகரிகம் முழுமையடைந்து விட்டதா? இவ்வளோ போகிறோம், அது போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஈவன் ஃபுட்டு கூட எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். எல்லாம் யார் யார் போகிறாங்க செலக்ட் பண்ணிட்டோம். எல்லாம் அதான் நம்ம முழுமையான நாகரிகம் அடைஞ்சு விட்டோமா? ஒரு அறிவுசார் குறியீடை பாருங்கள். லிட்ரஸி ரேட் 76%. ரைட். இது பார்க்குறப்ப பெருசாக தெரியும். இதையும் பாருங்கள். 1820 2010 வரைக்கும் நம்ம எப்படி நம்மளுடைய அறிவு இருந்திருக்கு. அறிவுனா அறிவு, நாலேஜ், விஷயம், எது வேணும், ஞானம், எது வேணாலும் வச்சுங்க. ஒரு பிளானட்டை எர்த்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு பிளானட்டில் எவ்வளவு தூரத்துக்கு அறிவு அங்கே இருக்கவங்க படிச்சிருக்காங்க, அவங்களுடைய தெளிவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1820 லத்தீன் அமெரிக்கா இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஜீரோ அறிவுள்ள ஒன்லி வெஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் யூரோப் இவங்க தான் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க 1860. இப்போ எல்லாரும் அவங்கெல்லாம் 100% போயிட்டாங்க. நம்ம இப்போ 65-76% நம்ம இந்தியா இருக்கோம். இதில் 65%. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஆவரேஜ் எடுத்து நம்ம ஃபெயிலியராக போயிடும். ஆவரேஜ் படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆவரேஜ் என்ன சொல்லும்? நம்ம 86% வேர்ல்டு வைஸ் இருக்கிறதா அறிவு இருக்கிறதா சொல்லும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு கண்ட்ரியாக போய் பார்த்தா தான் உங்களுடைய உண்மையான நிலைமை 2000 தான் படிக்க ஆரம்பித்தாலும் இருக்குது, 1900 தான் படிக்க ஆரம்பித்தாலும் இருக்குது நம்மளுடைய வேர்ல்டு பிளானட். அதனால் நம்ம பிளானட் எல்லாமே ஒரே சமயத்தில் எல்லாருமே அறிவு இதுக்கு வரல. எக்ஸப்ட் சம் ஃபியூ கண்ட்ரி. இப்போவும் ஏதோ 1-2 கண்ட்ரி தான் 100% வந்திருக்கு. ரைட்டா? இது ஓல்டு டேட்டா, இது லேட்டஸ்ட் டேட்டா. இது 2010 வரைக்கும் சொல்லி தான் இந்த குளோபல் ஆவரேஜ், இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா? ஆனால் நம்ம பார்க்குறப்ப என்ன தோணும், நாங்கள் 1980 49 பேர் ஏறக்குறைய 60% தான் படித்தவங்க 1980. இதுதான் நம்ம பூமியோட அறிவு குறியீடு. ஆனால் இங்கே 65 1981 நம்ம ஸ்பேஸ் ஷட்டில் போகுது. எஸ்எல்வி நம்ம லான்ச் பண்ணுறோம். அமெரிக்கா ஸ்பேஸ் ஷட்டில் லான்ச் பண்ணுது. புரியுது அவங்களுக்கு? 1957 நம்ம சேட்டலைட். அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் வெவ்வேறு வேகத்தில் இது பண்ணுறதுனால நம்ம எல்லாமே நம்ம பிளானட் எல்லாமே நம்மளுடைய பூமிங்கிறது நம்ம ஒரு யூனிஃபார்ம் க்ரோத் கிடையாது, யூனிஃபார்ம் நாலேஜ் நம்மகிட்ட கிடையாது. அதனால் நம்ம இன்னும் முழுமையான நாகரிகத்தை எட்டலை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதெல்லாம் ஒவ்வொரு கண்ட்ரி எடுக்கலாம். இந்தியா எல்லாத்தையும் பாருங்கள். எல்லாம் ஈவன் 210 1970 அப்புறம் படிக்க ஆரம்பித்த கண்ட்ரிகள் தான் உண்டு. ஆயால் இது யூனிஃபார்ம் க்ரோத் நம்ம இல்லை. இது தான் ஆவரேஜ் நம்ம பார்த்துக்கிறோம். இது லிட்டரரி சேட் இந்த இது வைஸ் நம்மளுடைய
ஒவ்வொரு கண்ட்ரி வைஸ் பார்த்தோம்னா அதுக்கு கர்வை இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் பாப்புலேஷன் தட் இஸ் இதே சமயத்தில் சரியான ஃபுட்டு கிடைக்காம 2020 இருக்கிற கண்ட்ரிஸ் பார்த்து ஆகையால் நம்ம நாகரிகம் இன்னும் முழுமையை அடையலை. இதுதான் இது ஸ்பெண்டிங் ஆன் எஜுகேஷன் ஜிடிபி இதில் 5%, 4%, 1% தான். சைனா இது என்ன பாருங்க, இந்தியாவில் 4% தான் நம்ம என்ன கல்விக்கே செலவழிக்கிறோம். அங்கே ஏதாவது ஒரு பிளானட்டில் 40% செலவழிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம அவங்கள போய் பார்க்கணும், ஆன்லைன் வரலன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம 4% தான் நம்ம எஜுகேஷன். இது இனிமேல் நம்ம க்ரோ பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம அதனால் கண்டிஷனாக 6% மேக்ஸிமம் இதுதான் நம்ம செலவு. நம்ம அறிவை வளர்ப்பதற்காக நம்ம செலவிடும் பொருள். ஆக நம்ம வந்து முழு நாகரிகம் அடைந்த இதா எப்படின்னா இல்லை. இதுதான் டிக்டேட்டர் ஃபைனல் கர்வ். இது வந்து ஆவரேஜ் கர்வ் தான். இதை சில கண்ட்ரிகளுக்கு கீழேயும் இருக்கும், மேலேயும். சில கண்ட்ரிஸுக்கு வந்து இங்கே 86% இருக்கும், அதுக்கு கீழேயும் போகும். ரைட். எஜுகேஷன் எஜுகேஷன் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஸ்பேஸுக்கு வரலாம். ஸ்பேஸ் என்விரான்மெண்ட்ல லான்ச்சஸ் பை கண்ட்ரி என்னென்ன கண்ட்ரி லான்ச் பண்ணியிருக்கு ராக்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்சிமம் 3 அல்லது 4 கண்ட்ரி தான். எவ்வளவு கண்ட்ரி இருக்கு நம்ம பிளானட்ல. ஆகையால் இப்போ பார்த்தீங்கன்னா 4 அல்லது 5 கண்ட்ரி தான் ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க 2010 வரைக்கும். இது பாருங்க, இது வந்து ரஷ்யாவுக்கும் ரஷ்யாவோட பெரும் பங்காக இருந்தது 1990 வரைக்கும், அவங்க டிஸ்இன்டகிரேட் ஆகிற வரைக்கும், ரஷ்யா பிரிவுபடுற வரைக்கும். மேலும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பெரிய போட்டி இருந்தது. யார் முதல்ல இப்போ ஸ்பேஸ் ரேஸ். அது 1969 முடிஞ்ச பிறகு அது அப்படியே கம்மிடும். அமெரிக்கா இது அமெரிக்கா. சரி, இப்போ தான் கொஞ்சம் பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவில் இப்போ தான் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கோம். வி ஸ்டார்ட் லான்ச்சிங் இன் ஆஃப்டர் 1980. ஸோ இதுலேயும் நம்ம வந்து பெருசாக ஒன்றும் ஸ்பேஸ்லையும் வரல, ஆக குறைஞ்சிருக்கு. 1970, 1980 இந்த லான்ச்சஸை விட இப்போ கம்மியாக இருக்குது. 2010. பட் அகைன் இட் இஸ். இதுதான் நம்மளுடைய ஓவரால், அதாவது 1957 முதல்ல ராக்கெட் போனதுலேருந்து 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் மேக்சிமம் 200 ராக்கெட் லான்ச் தான் வேர்ல்டு வைட் பர் இயர் நடக்குது. இன்னும் நம்ம 200 தாண்டலை. இன்னமும் நம்ம தாண்டாமல் எப்படி நம்ம இன்னொரு பிளானட்டுக்கோ எக்ஸோ பிளானட்டுக்கோ பார்க்க முடியும்? டெலஸ்கோப்பில் பார்க்குறது ஈஸி, நேரில் போகிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா டெலஸ்கோப் எக்ஸ்ப்ளோரேஷன், ரோபோட்டிக் எக்ஸ்ப்ளோரேஷன், சேட்டலைட் எக்ஸ்ப்ளோரேஷன், ஹியூமன் எக்ஸ்ப்ளோரேஷன், ஒவ்வொரு லெவல் இருக்குது. நம்ம வந்து டெலஸ்கோப்புங்கிறது பூமியிலேருந்து பார்க்குறது, நாட் ஸ்கை பவுண்டு. ஆக நம்ம போக வேண்டியது எவ்வளோ இருக்குது. இதுதான் இப்போது கர்வ் பிளாட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1957 கொஞ்சம் 2021 அப்புறம் கோவிட் சமயத்தில் கொஞ்சம் இறங்கவும் சேர்ந்தது. 1925 ஆல்மோஸ்ட் வி ஆர் ரொம்ப கம்மி, 50 லான்ச்சஸ் பர் இயர். இதுதான் கம்யூனிட்டியை பார்க்குறப்ப பெருசாக தெரியும். பட் நவ் லேட்டஸ்ட் கண்டிஷன் 2022 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் தேர் இஸ் எ சடன் ரைஸ். ராக்கெட் லான்ச்சிங்கில் சடன் ரைஸ். ஏற்கனவே 2000 நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், எவ்வளோ சேட்டலைட் எல்லா ஆப்ஜெக்ட் லான்ச் பண்ணுறத பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 2000 கிட்டத்தட்ட போயிடுச்சு. அது காரணம் என்ன? இந்தியாவில் இங்கே தான் இருக்கணும். இந்தியா இதெல்லாம் இருக்குது. ஆக ஒரு 2 கண்ட்ரி, யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதை மற்றதான் ஒன்றும் பெருசாக லான்ச் பண்ணுறோம். இப்படி ஏதோ ஒரு கண்ட்ரி லான்ச் பண்ணுறத வச்சு நம்ம வந்து எப்படி மற்ற கிரகங்களை நம்ம வெல்ல முடியும்? மற்ற கிரகங்களுக்கு எப்படி போக முடியும்? எப்படி நம்ம எல்லாம் சிவிலைஸ்டுன்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா? அப்போ இவ்வளவு கண்ட்ரிகள் இங்கே கீழே இவ்வளவு தரமாக இருக்கிறப்ப ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் மேலே இருக்கு, அவ்வளோதான். அப்போ இது வந்து யூனிஃபார்ம் சிவிலைசேஷன் இல்லை. இன்னும் சில கண்ட்ரிகள் இது சேராமலே இருக்கு. சைனா, பிரான்ஸ் ஏதோ ஈவன் வெரி லோ. இது ஸ்கேல் வந்து 500, அதனால ரொம்ப லோவர். ஸோ த சிவிலைசேஷன் இஸ் நாட் கம்ப்ளீட் ஆர் நாட் யூனிஃபார்ம். அதே இதுவும் எல்லாம் எலக்ட்ரான் நிறைய வெஹிக்கிள் பண்ணி பார்த்தோம். எல்லாம் பார்த்தா கடைசியில் ஸ்பேஸ் எக்ஸ் வந்த பிறகுதான் நம்மளுடைய எல்லாமே ஹியூஜ் பேலோடுகளை இன்க்ரீஸ் ஆரம்பிச்சது. அது வரைக்கும் நாசா இதெல்லாம், அட்லாஸ், ஆரியான் இதெல்லாம் வந்து இஎஸ்ஏ நிறைய வெஹிக்கிள்லாம் இருந்தது. ஆனால் ஒன்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ் என்டர் பண்ணோன்னா தான் நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ ஆரம்பிச்சிருக்கு மற்ற கண்ட்ரிக்கும் போகிறது. இதுதான் பாருங்கள், ஹூ இஸ் அ கமர்ஷியல் ஸ்பேஸ். இதுதான் நம்மளுடைய கண்ட்ரி.
நம்பர் ஆஃப் கமர்ஷியல் ஸ்பேஸ் லான்ச்சஸ் 1990 2017 வரைக்கும் ஒரு காரணம். ஃபர்ஸ்ட் இஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூரோப், ரஷ்யா. இதை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒன்று மட்டும் போதும், மற்ற எல்லா கண்ட்ரிகளையும் சேர்த்து இந்த ஒரு கண்ட்ரி லான்ச் பண்ணிடுது. இந்த மாதிரி சிவிலைசேஷன் கேப் இருக்கிறதுனால, நாலேஜ் கேப் அண்ட் இண்டஸ்ட்ரி கேப் இருக்கிறதுனால, இவன் இந்தியாவில் 4 தான் 2017 4 லான்ச்சஸ் பர் இயர். அப்போ நம்ம இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கோம், ரைட்? திஸ் பை த ஸ்பேஸ் ஜங்க், அது நல்லா நிறைய கொண்டாந்துட்டோம். ரஷ்யா தான் முதலிடம். அதுலேயே இந்தியா இருக்குது ஸ்மால் லெவலில். நம்ம இந்த சக்தி டெபிலிஸ் இருந்ததுனால இது நம்ம இன்க்ரீஸ் ஆகிறது காரணம் ஸ்பேஸ் எக்ஸ்கிற கம்பெனியில். அந்த கம்பெனி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு ராக்கெட் லான்ச்சிங் அதிகமாகிறது. இது ஜென்ரல் நம்ம பிளானட்டோட போச்சு. ஸோ ஒரு சம்மரி மாதிரி போட்டிங்கன்னா, ஒரு இஎஸ்ல ஸ்பேஸில் பை May 22 பார்த்தீங்கன்னா 3400 சேட்டலைட் பிகாஸ் ஆஃப் ஸ்பேஸ் எக்ஸ். மற்றெல்லாம் அன்கம்பேரபிள். அப்போ நம்மளுடைய சிவிலைசேஷன் இஸ் நாட் கம்ப்ளீட் அண்ட் நாட் யூனிஃபார்ம், நாட் கம்பேரபிள் வித் ஒன் கண்ட்ரி அண்ட் 2 கண்ட்ரி. இதை வச்சு நம்ம எப்படி நம்ம கம்ப்ளீட் சிவிலைசேஷன் ஆகிட்டோம்னு சொல்ல முடியும்? இதை வச்சு நம்ம எப்படி ஐலாண்ட் கண்டுபிடிக்க முடியும்? அடுத்த பிளானட்டுக்கு போக முடியும்? பிளாக் ஹோலை பார்க்குறது ஈஸி. பிளாக் ஹோலுக்கு போகிறது, அடுத்த பிளானட்டுக்கு போகிறது. ஸோ இப்போ கண்ட்ரி எதை வச்சு தான் முன்னேறுது? இதுதான் ஸ்பேஸ் எக்ஸோட 2019 ஆரம்பிச்சுப்பாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் லார்ஜர் மோர். அதனால இந்த கர்வ் ஹஸ் கான். ஆக ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு ஸ்பேஸ் எக்ஸ் இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. நம்ம எங்கே போயிருப்போம்? என்னன்னா 20,000 போயிருப்போம். ஸோ அதுதான் சிவிலைசேஷன், அதுதான் க்ரோத் ஆஃப் சிவிலைசேஷன். நாட் ஃபார் 1 or 2 country இஸ் லீடிங். மற்ற கண்ட்ரிலாம் படுத்து தூங்கிட்டு இருந்தோம்னா கஷ்டம். தட் இஸ் நாட் இஸ் சிவிலைசேஷன். இதுதான் நம்பர் ஆஃப் சேட்டலைட் கோயிங் டு கம். 70,000 சேட்டலைட் வரப்போகுது. நம்ம ஸ்டார்லிங் மட்டுமே 42,000 சேட்டலைட். இது மாதிரி ஒவ்வொரு குரூப் கான்ஸ்டலேஷனாக வரப்போகுது. நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் ஆர் கோயிங் டு பி அப். வி ஆர் கோயிங் டு கான்டாக்ட் த பீப்புள் மச் ஃபார் அவே ஃப்ரம் த எர்த். அதுதான் முக்கியம், ரைட்? Even now, this is what the rocket launching countries. There are lot of countries are having satellite. செயற்கைக்கோள் பல கண்ட்ரியில் இருக்குது. ஆனால் எவ்வளோ கண்ட்ரி லான்ச் பண்ணுது? பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் லான்ச் பண்ணுறதில்ல. இந்த இது இட் இஸ் நாட் லான்ச்சிங் நவ். ஒரு 4, இங்கே ஒரு 6, 10 கண்ட்ரி தான். வேறு ஃபார் ஆல் த வேர்ல்டு கண்ட்ரிஸ் 10 countries ஆர் லான்ச். அதில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்காண்டி நத்திங் கம்பேர் வித் யுனைடெட் ஸ்டேட்ஸ். 1952 லான்ச் பண்ண ஆரம்பித்தவங்க. நம்மளாம் வந்து இப்போ தான் லீடர்ஸில். நம்மளாம் வந்து 1980. ஜப்பான், சைனா நம்மளுக்கு முன்னாடி 1975. ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட்டஸ் வேர் அவர் ஸ்பேஸ் சிவிலைசேஷன் லைஸ் தேர். ஸோ ஃபைனல் ஃபிகர் 2023 வரைக்கும் போட்டு பார்த்தாலும் it is 2022 we started. World is start sending rockets, launching rockets to 1000. It is because of mainly SpaceX. அதனால் எல்லா கண்ட்ரியிலும் ஒரு ஸ்பேஸ் எக்ஸ் வந்துச்சுன்னா நம்மளுடைய லான்ச்சிங் கெப்பாசிட்டி வில் கோ டிஸ்டன்ட், வில் கோ ஃபர்தர். ஏன்னா நம்மளாம் வெரி யங், 4.56 பில்லியன் இயர்ஸ் ஓல்டுன்னு ஒரு பிளானட். அதை விட ஓல்டு பிளானட் போனால் தான் ஃபெர்மி பேரடாக்ஸ் சொல்லுவோம். அவ்வளோ அவங்களுக்கு அட்வான்ஸ் சிவிலைசேஷனாக இருப்பாங்க. அதனால அவங்க கனெக்ட் பண்ணல நம்மளை அவங்களாலையும் கனெக்ட் பண்ண முடியல, ரைட்? இது டெப்ரிஸ்லாம் போட்டிருக்கோம், நிறைய டெப்ரிஸ் போட்டிருக்கோம். இதை நாசா பட்ஜெட் ஒரு காலத்தில் 30 பில்லியன். 1969 மேன் லேண்டட் ஆன் தி மூன், சடன் ட்ராப். அண்ட் சம்வேர் இன் 2000, ஐ திங்க் ஐ ரிமெம்பர் த டேட், ஒரே ஒரு ஓட்டுனால இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தப்பிச்சுது. ஏன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ப்ராஜெக்ட் நிறுத்திடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க செனட்டில். எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. ஒரே ஒரு ஓட்டுனால தப்பிச்சது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். Anyhow, it is going to the natural die now. இது மாதிரி தான் நம்ம பட்ஜெட்டுடைய we are our civilization under one country, right? வேர்ல்டு இப்படி இப்போ நிறைய கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா இட் இஸ் டூயிங் லான்ச் இன்டு ஸ்பேஸ் பார்த்தா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான். நம்மளை ரொம்ப கீழே இன்னும் இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் எ யூனிஃபார்ம். அது மாதிரி ஆர்பிட் வைஸ் பார்த்தாலும் லோ எர்த் ஆர்பிட் உடைய. தட் மீன் லோ எர்த் ஆர்பிட்னா வித்தின் 2000 kilometers. Mainly 400 and 600 kilometers only we are launching this many object. Comparing other geostation உங்களுக்கு தான் தெரியும். இந்த மீடியம் எர்த் ஆர்பிட் கூட லோ.
அட்லீஸ்ட் வித் 10,000ல all our satellites over 90% of the satellite over. So higher the geostationary orbitல கொஞ்சம் because of communication. But now it has come low earth orbitலயே நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணி கம்யூனிகேஷன் பண்ணலாங்கிறது தான் ஸ்டார்லிங். கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக தொலைதொடர்புக்காக நீங்கள் ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட்டுக்கு போக வேண்டாம். லியோ எர்த் ஆர்பிட்லேயே நிறைய சேட்டலைட் லான்ச் பண்ணி கம்யூனிகேஷன் பண்ணலாங்கிற ப்ரூவ் பண்ணுறது தான் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்லிங். ஸோ இதெல்லாம் திஸ் இஸ் அவர் திஸ் ஒன் போட்டு பார்த்தேன். லார்ஜஸ்ட் ஸ்பேஸ் பர் இயர் இட் இஸ் கம்மிங் டவுன் and almost in 2029 because of COVID it has come down this area. Anyhow, launches also space and we will take more launches, more we have to launch. இந்த சமயத்தில் தான் ஒருத்தர் வந்தார். ஹவு டு எப்படி ஒரு சிவிலைசேஷனை மெஷர் பண்ணுறது, இது அளவுகோல் என்ன, இது ஸ்கேல் என்ன. ஒரு பையன் வளர்ந்துட்டாங்கிறத நம்ம ஸ்கேல் வச்சு தானே அளவு பண்ண முடியும். போனதான் 5.7 தடவை 5.8 எப்படி ஒரு ஸ்கேல் வேணும். ஒருத்தர் வளர்ந்துருக்கான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் வேணும் இல்லையா, அளவுகோல் வேணும் இல்லையா. எல்லா இடத்துலையும் அளவுகோல் இல்லாமல் நம்ம வளர்ந்ததை சொல்ல முடியாது. ரைட், எல்லாமே நம்பர். ஸோ அந்த அளவுகோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தர் வந்தார். அவர் பேர் தான் நிக்கோலி காட்சேவ். இவர் ஒரு அளவுகோல் கொடுத்தார். ஒரு ஸ்பேஸ் சிவிலைசேஷன் அப்படிய ஒரு பிளானட்டோட சிவிலைசேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா 3 வகையாக இருக்கணும்னு சொன்னார். டைப் 1 சிவிலைசேஷன், டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படிங்கிற 3 சிவிலைசேஷன் கான்செப்டை கொண்டாந்தார். என்ன அது அவர் சொல்ல வர்றது என்னன்னா, எர்த்தில் இருக்கிற எனர்ஜி எல்லாத்தையும், இது எனர்ஜி பேஸ், அவர் ஸ்கேல் எனர்ஜி. எர்த்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணுறோமோ, எல்லா கண்ட்ரி எல்லா இதுவும் சேர்ந்து எல்லாமே யூனிஃபார்ம் இல்லை, அதுலேயும் தெரியும் எல்லாம் பண்ணுறோமோ, அந்த கண்ட்ரி ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு மேலே அது போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் சிவிலைசேஷன் 1. இன்னும் அதுக்கு சொல்கிறேன், இன்னும் ஒரு 10 ஆர்டர், இது 10^17 வாட்ஸ் அப்படின்னா இது 10^27, 26, இது 10^37. அதாவது எர்த்தில் இருக்கிற எனர்ஜி எல்லாத்தையும், ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம we have come to civilization 1. ரிசோர்ஸ்லாம் என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஒரு சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற இன்க்ளூடிங் சன் ஐம்பது ஸ்டாரோட இதையும் சேர்த்து நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா எனர்ஜியும் யூஸ் பண்ணோம்னா சிவிலைசேஷன் 2. கம்ப்ளீட் யூனிவர்ஸ் கேலக்சியில் இருக்கிற பண்ணோம்னா சிவிலைசேஷன் நம்பர் 3 இப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வந்தவர் இது மாதிரி 3 வகையாக நம்ம சிவிலைசேஷனை பிரிச்சுக்கிட்டாங்க. அதான் சிவிலைசேஷன் 1, சிவிலைசேஷன் 2, சிவிலைசேஷன் 3. இதில் நம்ம இன்னும் எங்கே இருப்போம்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதுக்காகத்தான் நான் இந்த ஸ்லைடு எல்லாம் போட்டது காரணம். நம்ம இன்னும் சிவிலைசேஷன் 1க்கே வரலை. அந்த கான்செப்ட் 1க்கு வரணும்னா நம்ம முன்னுக்கு வரணும் இல்லையா. நம்ம முன்னுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காகத்தான் இந்த இது. ஆக இன்னும் நம்ம சேட்டில் நம்ம சிவிலைசேஷன் நம்பர் 1க்கே இன்னும் வரல. 0.73 இருக்கும். அதை காட்ட போகிறேன், அதை சொல்கிறேன். 0.73 இருக்கும். இன்னும் 1 சிவிலைசேஷன் டைப் 1க்கு வரல. இது என்ன சிவிலைசேஷன் டைப் 1? இதை தான் ஸ்கேல், காஸ்மிக் ஸ்கேல்னு ஒன்று இருந்தார். டைப் 1, டைப் 2, டைப் 3. ஓகே, சும்மா இருக்க மாட்டாமல் இதை பண்ணியிருக்காரு நிக்கோலி. இவர் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்ஸ்டியூஷனில் போட்டாங்க. இவர் பண்ண வேலை இதை உட்காந்து ஒரு ஸ்கேலோடு கண்டுபிடிச்சார். இதுதான் அந்த இது 1, 2, 3. அப்புறம் ஒரு 3 சொன்னார். அப்படியே மாடிஃபை பண்ணி 4, 5, 7, 6, 7 அது மட்டும் போயிடுச்சு. ரைட். டைப் 1 யூஸ் ஆல் எனர்ஜி அவைலபிள் ஆன் ஏ பிளானட். உங்கள் வீட்டை எடுத்துங்க, உங்களுடைய அறிவை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது டைப் 1. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்தாருன்னா டைப் 2. உங்கள் ஸ்ட்ரீட்டில் உங்கள் ஃப்ளாட்டில் இருக்கீங்கன்னு வச்சுங்க, 37, 40, 70 இருந்தால் எல்லாருடைய அறிவையும் சேர்த்திங்கன்னா அது டைப் 3. அவ்வளோ. அப்புறம் உங்கள் ஊர், உங்கள் வேளச்சேரி தொகுதினா வேளச்சேரி தொகுதியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அறிவு வரும்னா டைப் 4. சவுத் சென்ட்ரல் சென்னை பண்ணிங்கன்னா டைப் 5. இப்படி ஒரு ஒருமித்த யுனைட்டட், அது இப்போ இல்லை. நான் காட்டின ப்ரீவியஸ் ஸ்லைட்லேருந்து தெரியுது, ஒரு கண்ட்ரி அல்லது 2 கண்ட்ரிக்கு மேலே ஒன்றும் பெருசாக வளரல நம்ம சிவிலைசேஷன். அதனால தான் 0.7 இருக்கும். டைப் 1 யூஸ் ஆல் த எனர்ஜி அவைலபிள் இந்த பிளானட், டெட்ரா வாட்ஸில் சொல்கிறாரு.
use all the energy produced by a star. Next level. Produced by galaxy. அடுத்தாப்புல மல்டிபிள் கேலக்ஸி டைப் 4. எப்போ இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறதா அன்இமேஜினபிள் இயர்ஸ் ஆகும். அட்லீஸ்ட் நம்ம டைப் 1 போய் டைப் 1 டைப் 2 டைப் 1 we may reach within 200 to 300 இயர்ஸ்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஸ்கேல். சிவிலைசேஷன் 1, சிவிலைசேஷன் எப்படி ஹராப்பா, நைல் நதி நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், காவிரி நதி நாகரிகம், ஹராப்பா நாகரிகம், மொகஞ்சதாரோ இன்னமும் சொல்றீங்க இல்லையா, அது மாதிரி யூஸ் ஆல் எனர்ஜி அவைலபிள் இன் யுவர் பிளான். நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களை சுற்றி இருக்கிற எனர்ஜி உங்க வீட்டில் இருக்கிற எனர்ஜி நீங்க யூஸ் பண்ணிட்டீங்களா பண்ணலையா உங்களுக்கே தெரியும். அல்ல வீட்டில் இருக்கிறவங்க சேர்ந்து ஏதாவது ஒரு காரியம் பண்றீங்களா, இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்றீங்களா உங்களுடைய ஓன் ஆனதை வச்சு. இதைத்தான் வந்து பை ஸ்டார், பை பிளானட், பை ஸ்டார், பை கேலக்சி, பை மல்டிபிள் கேலக்சி, அந்த டிரான்ஸ்மிஷன் அவர் ஒர்க் ஒன்று பண்ணாரு. அந்த ஒர்க்கில் தான் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை எக்ஸ்ட்ரா செலஸ்டியல் சிவிலைசேஷன் அப்படிங்கிறத கொண்டாந்தார். அந்த பப்ளிஷில் இதை பற்றி இருந்தார். இவரை ஃபாலோ பண்ணார் ஒருத்தர், கார்ல் சாகன், எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. இவர் தான் வந்து எஸ்டிமேட் பண்ணி நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தா 0.7 டைப் 0.7 இருக்கோம். 0.7 தான் ரீச் ஆகிருக்கும் டைப் 1. இன்னும் டைப் 1 ஆகலை. ஏன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது, ரைட். நம்ம 4.5 பில்லியன் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். தி ஆர் ஸோ யங். எல்லா கண்ட்ரியும் படிக்கல, எல்லா கண்ட்ரிலையும் சாப்பாடு காலாலும் எல்லா கண்ட்ரிலையும் இருக்காங்க. லிட்ரேச்சர்ஸ் வரல. அது மாதிரி நிறைய ஸ்லைட் காட்ட முடியும். நீங்கள் டிஸ்கரேஜ் ஆகிடுவீங்க. என்கிட்ட ஒரு 200 ஸ்லைட் இருக்குது. இப்போ வேர்ல்டு டேட்டாவில் எங்கே இருக்குன்னு காட்ட கொஞ்சம் இது நான் காட்ட போகிறேன். சிவிலைசேஷன் வர டைப் 1லேருந்து சிவிலைசேஷன் 5 வரைக்கும் போகலாம் அப்படின்னு கால் சார் இவரை முதல்ல சொன்னது. நம்ம 0.7 இருக்கோங்கிறார். கொஞ்சம் அப்படியே ஒரு வீடியோ பார்க்கலாமா? We have come to a point where we can assume how civilizations are going to be in the future. Join me as I explain the Kardashev scale. Yes, sir. Okay, please listen. Okay. See. The Kardashev scale ranks the technological capabilities of a civilization according to the energy it is able to manipulate and exploit. The scale was invented in 1964 by the Russian astronomer Nikolai Semenkovich Kardashev, who was looking for signs of extraterrestrial life within cosmic signals, and proposed a scale for ranking these hypothetical civilizations based on their energy consumption. So the Kardashev scale was developed as a way of measuring a civilization's technological advancement based upon how much usable energy it has at its disposal. The scale has 3 types that follow the scale of astrophysical structures in our local universe. The basic calibration is based on 3 energy positions on the scale corresponding to the ability to fully manage the energy resources of an inhabited planet. Type 1, the star of the respective solar system. Type 2, and its galaxy. Type 3, other astronomers have expanded the scale to Type 4 and Type 5. Samples of civilizations that could correspond to the Kardashev scale are both terrestrial and other supposedly extraterrestrial civilizations. Due to the fact that the American astronomer and astrophysicist Carl Sagan wanted to classify our current civilization, he noticed that we are not Type 1 yet, and he explained and calibrated the scale before Type 1. The reason why human race is not even on Type 1 yet is because we continue to maintain our energy needs from dead plants and animals here on Earth. We are just a humble culture, Type 0, and we still have a very long distance to go before promoted to a Type 1 civilization. According to Carl Sagan, in 1900, during the Industrial Revolution period, our terrestrial civilization was at 0.58, while in 2012 it was at 0.72 on the scale. Freeman Dyson estimated that we will probably reach Type 1 in 100 to 200 years, Type 2 in the year 11,200, and Type 3 in 100,000 to 1 million years. Before we continue with our explanation of the Kardashev scale, be sure to like or dislike the video so that we can continue to improve and make these videos better for you, the viewer. Plus, be sure to subscribe to the channel so that you don't miss any of our... Okay, right. So now you have seen, this is what the way it will be. So you have to read these books. If we have
time kindly evidence is not evidence of options. ரொம்ப அருமையாக சொன்னார். ஆப்ஷன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இஸ் நாட் எவிடன்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ். நம்மளுக்கு ஆலியன் தெரியல அப்படிங்கிற ஒரு சாட்சிகள் இல்லைங்கிறதுக்காக ஆலியனே இல்லைன்னு சொல்ல முடியாது. இது ஒரு அருமையான கோட். அதனால we have to find the evidence now. So we are not even type 1 final. சரி, எப்படி இந்த கர்சர் ஸ்கேல் டைப் 1, டைப் 2, டைப் 3 the planet, sun and the galaxy. Okay, type 3 over. Type 1 simulation, type 2, right? Type 1 simulation, 100% of energy from our planet. Type 2 is both energy from its planet and the star. Type 3 from the entire host galaxy. So we are 0.73 into 0.71. Okay, don't worry about this. All this beyond type 3 will 25. There will be more than 7 types of hypothetical words must be there. Becoming, okay, don't worry about all these things. This is what the level of interaction with the matter. See, first tool was cooking fire, right? Then we, present day, then we have started using fire in different ways. We want to go to class 1 to class 2. That means if we want to take a energy from a star sun, let us say, நீங்கள் வந்து ஒரு டைசன் ஸ்பியர்னு ஒரு பெரிய ஸ்பியரை அதை சுற்றி கட்டணும். இது சன்னை க்ளோஸ் பண்ணாப்புல. இதுதான் மெகா ஸ்ட்ரக்சர்ஸ். இதுதான் ரியல் மெகா. இமேஜின் உங்களால் ஒரு பெரிய பால்னா அந்த பாலை சுற்றி ஒரு கவர் போடுறாப்புல. டைசன் ஸ்பியருங்கிறது ஒரு கவர். அதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் டைசன் ஸ்பியர். அது மாதிரி ஒரு மெகா ஸ்ட்ரக்சரை சூரியனை சுற்றி போட்டு அதில் இருக்கிற எனர்ஜி எல்லாத்தையும் கவர். அந்த ஸ்ட்ரக்சர் சேட்டலைட்டால் பண்ணதாக இருக்கலாம். அதே மாதிரி வி மஸ்ட் டூ ஃபார் யுவர் கேலக்டிக். இதுதான் டைசன் ஸ்பியர் சொன்னது. அப்போ தான் கிளாஸ் 1 வந்து கிளாஸ் 2 போக முடியும். வி மஸ்ட் ஃபைண்ட் ஏ கவர் விச் வில் அப்சார்ப் ஆல் த எனர்ஜி ஃப்ரம் த பிளானட் ஆர் த ஸ்டார். கோ ஃபார். ஸோ தட் இஸ் கால்ட் த டைசன் ஸ்பியர். இஸ் ஏ ஆர்டிஃபிஷியல். இதை பாருங்க, அந்த உள்ள சன் இஸ் இன் த மிடில். So we have to build a sphere around sun, orbiting at the same time, attracting all the energy from the sun. சூரியனில் எல்லா எனர்ஜியும் உறிஞ்சிடணும், எடுத்துடணும். அது மட்டும் இல்லை, எப்போ நம்ம டைப் 1 வர்றோம்னா, இப்போ நம்ம we are suffering. சஃபரிங்னா எப்படி? We are suffering from COVID. We are suffering from some tsunami. We are suffering from earthquake. Right? இதெல்லாம் நேச்சுரல் டிசாஸ்டர். இது நேச்சுரல் சொல்கிறோம். நேச்சுரல்னு ஒன்றுமே கிடையாது. இயற்கைன்னு எதுவுமே கிடையாது. ஒரு விஞ்ஞான செயற்கையை தான் இயற்கைங்கிறோம். நம்மளுக்கு புரியாத வரைக்கும் அது இயற்கை, புரிஞ்ச பிறகு அது விஞ்ஞானம். நீங்களே படிச்சிருப்பீங்க. யூ ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸாம். நான் சொல்லவே வேண்டாம். புரியாமல் இருந்தது கடவுளாக கும்பிட்டது. புரிஞ்ச பிறகு அது வந்து அதில் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸாக இருக்குன்னு முன்னால நம்ம சொன்னது. அதனால் வந்து இயற்கை என்பது கிடையாது. விஞ்ஞான செயற்கை தான் இயற்கை. புரிகிற வரைக்கும் அது இயற்கையாகவே இருக்கணும். இது உங்களுக்கு இயற்கையாகவே புரியணும். பரவாயில்ல, புரியாதுன்னா பரவாயில்ல. இயற்கை இல்லை, அதைத்தான் அவர் சொல்ல வர்றார். இயற்கையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். கோவிடை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தோம் இல்லையா? முதல்ல சஃபர் பண்ணோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரெமடியை கவர் பண்ணோம். அதே மாதிரி எர்த்குவேக் எல்லாத்தையும் நம்ம இப்போ நம்ம வி ஆர் சென்சிங். காற்று அடிக்குன்னு சென்ஸ் பண்ணுறோம். காற்றை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இன்னும் பண்ணல. அதே நேரத்தில் ஒரு வீட்டுக்குள்ளார காற்றை நம்ம ரெகுலேட் பண்ணிட்டோம். ஒரு ஃபேனை கண்டுபிடிச்சி we are control the wind inside the house. ஆனால் ஓவரால் எர்த்துக்கு நம்ம என்ன வரல. அதுதான் டைப் 1 சிவிலைசேஷன். யூ மஸ்ட் கண்ட்ரோல் த நேச்சர் தட் இஸ் ஹேப்பனிங் இன் த எர்த். நாளைக்கு எர்த்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா சூரியனை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணலாம். சூரியனை கண்ட்ரோல் பண்ணிட்டா கேலக்ஸியை கண்ட்ரோல் பண்ணலாம். அதுதான் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி. அதுதான் நாகரிகம். அது மாதிரி டைப் 2, டைப் 3, ரைட்? டைப் 3 செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் ரோபோட்ஸ் வரணும். இப்போ நம்ம ரோபோட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ரோபோட்டை பண்ணுறோம், ரைட்? ரோபோட் பண்ணணும். ஒரு மெட்டீரியல் போதும். ஏன்னா இப்போ மூணுக்கு வந்து நம்ம ரோபோட்ஸ் அனுப்பிட்டே இருக்க முடியாது. ராக்கெட்டில் வச்சு ஒரு ரோக்கெட்டில் ரொம்ப ஒரு மெட்டீரியல் போகும். அந்த ரோபோட் வந்து இன்னொரு ரோபோட் பண்ணணும். அந்த ரோபோட்டுனா அதை ப்ரொடக்டிவிட்டி எப்படி நம்ம ஹியூமன் ப்ரொடக்டிவிட்டி மாதிரி ரோபோட் ப்ரொடக்டிவிட்டி பண்ணணும். பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி செல்ஃப் எடுத்து இட் வில் பி செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் ரோபோட்ஸ். இப்படி
இயந்திரத்தில் பார்த்தீங்க இல்லையா, ஒரு ரஜினி பல ரஜினியாக உருவாக்குறாங்க இல்லையா, அதே டெக்னிக். ரைட். ட்ராப் டிரைவ், ஸ்பீட் ஆஃப் லைட்டு போகிற ஒரு டிரைவ் வேணும் நம்ம. இதெல்லாம் தான் சர்டன் 2க்கு போகிறதுக்கு. திருப்பி நம்ம வந்து நாட் கோயிங் டு மூன், நம்ம சந்திராயன் 2, சந்திராயன் 3, சந்திராயன் 4, எஸ் ஆல் ப்ராக்டிகல். பட் நம்ம போகிறது அதல்ல. கோயிங் அவுட் ஆஃப் அவர் சிஸ்டம். ரைட். Dyson sphere to Harvard University from black holes. Right? Drop drive is a propulsion system. Right? Star Trekல அது யூஸ் பண்ணாங்க drop drive. So இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. Hello guys, just a quick shout out to Engineered Labs, today's sponsor. They make these really cool acrylic periodic tables, and they even have element 115. Well, not really, but they have all non-radioactive ones. Check them out, link in the description. Another video starts. Is a Dyson sphere. Traveling to the nearest stars in this century is possible, but only if we manage to achieve one of two things: a propulsion system that is able to burn for long periods of time at a minimum acceleration of 1g, or some sort of warp drive. Just to put this into perspective, if we had a ship like in the Expanse universe, we could reach speeds in the millions of kilometers per hour. Think about this. At a 1g of constant acceleration and burning for about 19.2 hours, we could reach Mars at its closest distance to Earth, or 55,800,000 kilometers, in just 32.5 hours. You can go to Mars compared to the current time, which is in between 6 to 8 months. That's a huge gain. Just to show you how much this really matters, the same acceleration would grant us a trip to Pluto in just 73.7 days. It took the New Horizons probe 9.5 years to get there. So rockets will help us a lot with the exploration of our own solar system, and it is a topic that I will be exploring in later videos. But what about other stars like Proxima Centauri, which is 4.2 light years away? Well, to reach Proxima Centauri at 40.14 trillion kilometers away, it would take about 683,465 days, or 1,873 years to be exact. But then again, take into account all other problems related to traveling this far, let's face it, it's just not viable. The Alcubierre warp field would help us surpass the speed of light many times, which means that if we had a ship that could go 10 times the speed of light, it would take only 153 days to get to Proxima Centauri. Much more reasonable, I would say, but building a warp drive is not an easy task. Hello everyone, Subject Zero here. Miguel Alcubierre is a theoretical physicist famous for the warp field to warp space outwards. This is the key of his warp field theory. To better visualize this, think of it as the path of the ship inside a tube. In order for the warp field to work, it would contract the front of the tube towards the ship, bringing some distant point of space-time closer to it. And as it approaches the center, it slowly transitions to an expansion behind it. So space-time moves around the ship, and inside the bubble, nothing is moving, or space-time remains flat. Since there is no known limit to how space-time can contract or expand, in theory, anything inside the bubble can travel faster than the speed of light. All you need to do is increase the warp field. About 10 years later, NASA picked up on this project, and Dr. Harold White from EagleWorks stepped in to verify if the amount of energy necessary for the warp field to work could be brought down to something more realistic. His great insight was to oscillate in between states, or from contraction to expansion, by using a torus around the ship. He derived his calculation from the Alcubierre metric and described three main functions: the warp bubble shaping function, York time, which is the measure of expansion and contraction of space, and energy. Okay, so like that, type V, type 4, type 5, type 6, type 7, like that you can go ahead. Right? Even up to type 4 is a universal, is a galactic civilization. Type 4 is universal civilization. Like that. So the cuts, he defined a number, cuts of a number, k is equal to log 10 to the power p minus 6 by 10. அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா ஒன்று கண்டுபிடிச்சிட்டார்.
நம்ம பிளானட் எந்த கேல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இந்த கே. வாட் இஸ் அவர் கே? இட் இஸ் ஒன்னா டைப் 1 சிவிலைசேஷன். ஓகே, வாட் இஸ் அவர் கே பாருங்க. அப்போ என்ன சொல்றாருன்னா 0.1 ஃபர்ஸ்ட் 0.1லேருந்து வரலாம். டைப் கே இஸ் 0.1னா ஐஸ் ஏஜ். பவர் கன்சம்ஷன் வந்து 10⁶ வாட்ஸ் டு 10�7 வாட்ஸ். ஸ்டோன் ஏஜ் 10�7 டு 10�8. இப்படியே அயன் ஏஜ், மிடில் ஏஜ், மிஷின் ஏஜ், அட்டாமிக் ஏஜ், டிஜிட்டல் ஏஜ். we are now in 10⁻13 watts to 10⁻14 watts. when you reach அது எப்போ நீங்கள் 10⁻16 வாட்ஸ் வரீங்களோ அப்போ தான் டைப் 1 சிவிலைசேஷன். நம்ம இங்கே 0.7ல் இருக்கோம். நம்மளுடைய பவர் கன்சம்ஷன் ஆல் ஓவர் த வேர்ல்ட் இஸ் 10⁻14 வாட்ஸ் ஒன்லி. ஏன் பவர் அதிகமாக யூஸ் பண்ணால் தான் நீங்கள் உங்களுடைய ப்ரொடக்ஷன் அதிகமாகும் அப்படிங்கிறது டைரக்ட் ரிலேஷன். யூஸ் மோர் பவர். If you use your light, tube light, hoping that you are reading more reading. You may be seeing some video, doesn't matter. I am telling you, more reading, more light, more energy is being used. All the people in the house are reading up to 12 o'clock. Not only you, so more power. So production, the factories are working 24 hours work பண்ணுது, more power. So this is what the power requirement defines your civilization. 10⁻16 வரைக்கும் இதுதான் பவர் சிவிலைசேஷன். டைப் பயாலஜிக்கல் சிவிலைசேஷன் இல்லை 1.1 வாட்ஸ் தான் 16. டைப் 2ல் ஸ்டெல்லாரில் 10⁻26, 10⁻36, யூனிவர்சல் 10⁻46 வாட்ஸ். இப்படி பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வேர் வில் யூ கெட் பவர். ஸோ டைப் 1016 இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் வி வில் சிவிலைசேஷனை விண்வெளி நாகரிகத்தை நம்ம இப்போ டிஃபைன் பண்ணலாம். பவருடைய வேல்யூ 10⁻16 வாட்ஸ் இருந்ததுன்னா டைப் 1. யூ கேன் 10⁻26 வாட்ஸ் கொண்டு போயிட்டீங்கன்னா எல்லாம். அப்போ யூ நீட் ஆல் த சூரிய குடும்பத்தோட எல்லா பவரையும் சேர்த்தா தான் உங்களுக்கு 10⁻26 வரும். தென் 10⁻36 இந்த கேலக்டி. இதைத்தான் டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னாரு. இல்லை 4, 5 எல்லாம் போகுது. கலெக்டிக்கல், யூனிவர்சல், மல்டிவர்சல், அவ்வளோதான். நம்ம உடனே டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டைப் 6, 7 எல்லா வரைக்கும் போயிடுச்சு. ஓகே, ஆல் எனர்ஜி யூஸ் எனர்ஜி. இதை தான் எனர்ஜின்னா இப்போ என்ன எனர்ஜி, ஹவு யூ கெட் த எனர்ஜி, ஹவு ஃபார் நம்ம போக முடியும், எவ்வளோ தான் அட்வான்ஸ் பண்ண முடியும் பாருங்கள். அது இதில் ஒரு இது ரைட். இது பார்த்தோம் நம்ம. நம்ம காண்டோஸ்கேலில் பார்த்தா இயர் ஐ, the year versus k வேல்யூ அதை லாகின் பண்ணோம்னா அந்த வாட்ஸ், இந்த பவர், இந்த ஈக்குவேஷனில் பவரை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கே கிடைக்கும். அந்த கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 1980 slight jump, atomic and nuclear, we are here 2020, we are almost 0.73. So within 100 years you may reach civilization number 1, right? The energy டைப் 1ல என்ன பண்ணோம், டைப் 1ல வந்து என்னாச்சு, டைப் 0.5 சிவிலைசேஷன் வந்தப்போ எப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் பல்ப் கண்டுபிடிச்சோம், டைனமோஸ் அண்ட் கேமரா, டெலகிராஃப், ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஸ்டீல், இதெல்லாம் வந்து 0.5 சிவிலைசேஷன் நம்ம கண்டுபிடிச்சது தான். ஒர்த்து 0.5 தான். நம்ம அவ்வளோ பண்ணியிருக்கோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் பண்ணுற பார்த்தீங்கன்னா கடைசியில் எவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இன்னும் கண்ட்ரோல் ஆஃப் த எர்த் வரல. வி ஆர் சஃபரிங் ஃப்ரம் எர்த், வி ஆர் பார்ஷியலி கண்ட்ரோல் த எர்த். ஃபயரை நம்மளே உருவாக்கிட்டோம். வி ஆர் கண்ட்ரோல் த ஃபயர். பட் இன்னும் ஒயிட் ஃபயரை கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் வி ஜென்ரேட்டட் ஃபயர். நம்ம வீட்டுக்குள்ளே ஃபயர் கொண்டாந்துட்டோம், தண்ணி கொண்டாந்துட்டோம், ரிவர் கொண்டாந்துட்டோம் இல்லையா? அது மாதிரி வி ஹவ் டன். இந்த மாதிரி சிவிலைசேஷன் போக போக வி ஹவ் டு டூ ஆல் த இன்வென்ஷன். ஸோ பிளானட்ரி, ஸ்டெல்லார், கெலாக்டிக், யூனிவர்சல், மல்டிவர்சல், மெகாவர்சல், ஒம்னிவர்சல். தென் அப்படியே போக போக அப்படியே டிவைன் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். தெர் இஸ் நோ எண்ட் ஃபார் திஸ், ரைட்? இதில் சில ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது. அதாவது டைப் 1லேருந்து டைப் 2 போகிறதுக்கு நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. சிவிலைசேஷன்னா அந்த ஃபில்டர் தாண்டினா தான் நீங்கள் 2 போக முடியும். ஜஸ்ட் லைக் தட் யூ கேன் கோ. அப்போ நிறைய டைம் லைஃப் ஸ்பானில் வந்து நிறைய ஃபில்டர் இருக்குது. அதுக்கு பேர் கிரேட் ஃபில்டர் கான்செப்ட்னு பேர். படிச்சு பாருங்கள். கிரேட் ஃபில்டர் சொன்னால் அப்போ தான் நீங்கள் டைப் 1லேருந்து டைப் 2 போக முடியும். நீங்கள் உங்களுடைய எல்லா இதையும், இஃப் யூ கேன் கண்ட்ரோல் கோவிட், எராடிகேட் பை ஃபுல்லி, அண்ட் யூ கேன் சுனாமியை கண்ட்ரோல் பண்ண முடியுது உங்களால்.
வேவை கண்ட்ரோல் பண்ண, சீலேருந்து வேவ் வருது, அந்த வேவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி வந்ததுன்னா தென் யூ ஆர் அட்வான்ஸ்மெண்ட், யூ ஆர் கோயிங் டு டைப் 2. இதை தான் சொல்லுவாங்க கிரேட்ஃபுல் டு சி. ரைட். ஒரு பிளானட் நம்ம சொன்ன மாதிரி எர்த் வந்து 4.54 பில்லியன் தான் பர்சன்டே. ஆனால் இது பிளானட் எக்ஸ் மேபி 8 பில்லியன் ஒரு பிளானட் இருந்திருக்கலாம். அவங்க நம்மளோட அட்வான்ஸ் சிவிலைசேஷனாக இருக்கலாம். But they didn't reach us. Okay, so like this Dyson sphere and everything. Now, with simple, what is our energy? We have this energy only: coal, wind energy, uranium, petrol, hydropower, geothermal, hydrogen. Like these are the general. நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா பவர் இதுலேருந்து வர்றதா? ஜியோதெர்மல் ஸ்டேஷன், தெர்மல் பவர் ஸ்டேஷன், சோலார் பேனல், வேவ் பவர், அந்த பவர் எல்லாம், பயோஃபியல், எவ்ரிதிங் இஸ் இன். நம்ம எனர்ஜி கன்சர்ன் 1870 2050 வரைக்கும் பார்த்தா எனர்ஜி வாட்ஸில், ட்ரில்லியன் வாட்ஸில் இவ்வளோ தான். ஸோ நம்ம எவ்வளோ வர்றதுன்னா எப்படியும் டெட்ரா வாட்ஸில் கொண்டு போகணும். ஸோ 2050 திஸ் எனர்ஜி கன்சர்ன் த்ரூ அவுட். என்னென்ன எனர்ஜி ஆகிருக்கு பாருங்கள். ஸோ த்ரூ அவுட் த வேர்ல்டு இப்போ எனர்ஜி 2022 என்ன எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன ரிசோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜினா கோல் தான் இன்னும் இருக்குது. கோல் தீர்ற வரைக்கும், நிலக்கரி தீர்ற வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஒன்லி வெரி லோ பர்சன்டேஜ் வி ஆர் ஸ்டார்ட். நேச்சுரல் கேஸ் எடுத்தால் கோலுக்கு எடுத்தாப்புல நேச்சுரல் கேஸ், அப்புறம் ஹைட்ரோ எலக்ட்ரிக், ஆயில் கம்மி, சோலார் ரொம்ப கம்மி, அதை விட விண்ட் பவர் ஸ்லைட்லி பெட்டர், ஆனால் குறையுது. ஸோ இதுதான் நம்மளுடைய இருக்கிற பவரை. திஸ் இஸ் வாட் சோர்சஸ் ஆஃப் பவர் இன் எர்த். இதையும் நம்ம முடிச்சோம்னா வேற எங்கே போகிறது? நேச்சுரல் கேஸ், நியூக்ளியர் டெவலப் பண்ணும். அதனால் நியூக்ளியர் டெவலப் பண்ணி எப்போ பண்ணோம் நம்ம பார்த்தீங்கன்னா பவர் பை ஃபியூயல், ரெனியூவல், கோல் தான் லீடிங், அப்புறம் கேஸ், அப்புறம் ஆயில். 2020 வரைக்கும் அதான் நிலைமை. நவ் இட் வில் பி ஸ்லைட்லி வி ஆர் இன்க்ரீசிங். ரெனியூவபிள் எனர்ஜி இஸ் கம்மிங் அப் 2025. நியூக்ளியர் இஸ் கம்மிங் அப். இல்லைன்னா அது வரைக்கும் ஆயில், கோல், கேஸ் கம் டவுன், கேஸ் ஹைட்ரோ. ஸோ நம்ம அந்த ஆயில் அண்ட் கோல்ட் வச்சு தான் நம்மளுடைய எனர்ஜி இதாகிட்டு இருக்கு. ஸோ திஸ் வாட் த நேச்சுரல் கோல்ட், ஆயில் இதை இயர் வைஸ் இன்க்ரீஸ் 2.5% நேச்சுரல் கேஸ், நியூக்ளியர் 0.8, ஹைட்ரோ அண்ட் ரினியூவல் இட் இஸ் கோயிங் இன் ஏ ஹை ரேட் ஆஃப் இன்க்ரீஸ். இந்த சோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் தான் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதை தான் வர்றதில் எப்படி வரும்? 20 ஆயில் குறைஞ்சிரும், நேச்சுரல் கேஸ் அதுக்கேற்றாப்புல கோல் அதுவும் கம்மியாயிடும் 2040. ஸோ இப்படி தென் வி ஹேவ் டு கோ ஃபார் யுவர் நியூக்ளியர். குவாண்டம் இனர்ஷியான்னு ஒரு சப்ஜெக்ட் படித்து பாருங்கள். அது இதுவரைக்கும் ராக்கெட் வந்து நம்ம ப்ரொப்பல்லண்ட் வேணும்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். ப்ரொப்பல்லண்டே இல்லாமல் ராக்கெட்டுக்கு ஆசிலேஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு நினைச்சு பண்ணி பார்க்குறப்ப பார்த்தா குவாண்டம் இனர்ஷியா அப்படிங்கிற ஒரு டேர்ம் பார்த்தேன். குவாண்டம் இனர்ஷியா யூஸ் பண்ணி ப்ரொப்பல்லண்டே இல்லாமல் ராக்கெட்டு கொண்டு போகலாம். இனி அதுதான் வேணும். டிரைவரே இல்லாமல் காரை ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ரொப்பல்லண்டே இல்லாமல், பெட்ரோலே இல்லாமல் ஏன் காரை ஓட்டணும்னு நினைக்கிறேன்? பெட்ரோல் போல வேற ஏதாவது யூஸ் பண்ணி காரை இது பண்ண முடியுமா? அதை தான் நான் கேட்குறேன். அது மாதிரி போனால் தான் நம்ம சிவிலைசேஷன் ஒன்றுக்கு போக முடியும். மனிதன் ஒரு அஸ்ட்ரோனாட் போகிறாருன்னா அவருக்கு எல்லா பேக்கு, எல்லா புக்கு, இது வாட்டர், ஃபுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக அவருடைய மூச்சு காற்றுலேருந்தே அவருக்கு உள்ள ஃபுட்டை தயாரிக்கிறாப்புல ஒரு மெத்தட் வந்தது இல்லையா? அது மாதிரி நம்ம அந்த லெவல், அடுத்த லெவலுக்கு போகும். நம்ம எதையும் அசீவ் பண்ணிட்டு இருக்கோம். பெட்ரோல் தான் கார் ஓடும் இல்லை இல்லையா? கிளாஸ் ரூமே இல்லாமல் கிளாஸ் நடத்தலையா? வீட்டிலேருந்தே நம்ம கிளாஸ் நடத்தலையா கோவிட் டயத்தில்? அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. அது மடத்தனமாக இருக்கணும். மடத்தனமாக இருந்தால் தான் அது ஆராய்ச்சி. எந்த ஆராய்ச்சியுமே ஆரம்பத்தில் வந்து பைத்தியக்காரத்தனமாகவும் மடத்தனமாகவும் இருக்கணும். அப்போ தான் அது ரியாலிட்டி ஆகும். அன்ரீசனபிளாக வேறு இருக்கணும். ரைட்டா? அது மாதிரி இதான வழியில் திங்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நம்மளுடைய இது எனர்ஜி எல்லாமே கன்சல் ஆகி வில் கோ டு ரைட். வேர்ல்டு எனர்ஜி கன்வர்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ வில் கோ டு டைப் 1 சூன். நியூக்ளியர் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. ஹைட்ரோ லைக் நேச்சுரல் கேஸ். ஸோ திஸ் இஸ் வாட் we want. Okay, so we'll go for a next civilization type 2 soon. Thank you. Any question?
கொஸ்டின் கேளுங்க. தேங்க்யூ சார். நண்பர்களே, ஒரு முக்கிய அறிவிப்பு. உங்களது கேள்விகள் இன்றைய கருத்துரை பற்றியதாக மட்டுமே இருத்தல் வேண்டும். ஒருவர் ஒரு கேள்வி மட்டுமே கேட்க வேண்டும். சாட் பாக்ஸிலும் உங்களது கேள்விகளை பதிவிடலாம். சாரிடம் நேரடியாக கேள்வி கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு சார்ட்ட கேள்வி கேட்கலாம். சிந்தியம்மா மேகலா இருக்காங்க, அவங்களுக்கு கோஹோஸ்ட் ஆக்கி விடுங்க. ஓகே. யாரையும் அமோலி, யா ஹெர்பல்ஸ், யா செல்வி. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்கம்மா. வணக்கம். அற்புதமா இருந்தது. உண்மையிலே உங்க கருணையால நாங்கெல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்ப எனக்கு என்ன கேள்வின்னா, இப்ப ஸ்பேஸ் வந்து இஸ் எக்ஸ்பேண்டிங் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து டைமும் ரொம்ப டிஃப்ரெண்டா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் கோரிலேட் பண்ணும்போது பார்த்தோம்னா நம்ம மெஷர் பண்றது எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஐ ஹர்ட் இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்னு எனக்கு தெரியல. இப்ப 24 ஹவர்ஸே வந்து ரெடியூஸ்ட் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்படி வேரியேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஹவு டு காம்ப்ரஹெண்ட்? அது வந்து the time and இதெல்லாம், but they are very slow variation. Slow variation, but it will take billion years to 24 will come to 22. அப்படி சொல்றேன். உங்களுடைய டைம் ரேப்லாம் அது மட்டும் இல்லாமல் when you travel at the speed of light வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த தியரியுமே ரிலேட்டிவிட்டி எதுவுமே அப்ளை ஆகாது. there's a different theory. அதுக்கப்புறம் அதனால வந்து நீங்க இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆகும். இப்போ கூட மூன் வந்து எர்த்திலிருந்து வெளியே தள்ளி போயிட்டு இருக்கு. எவ்வளவு வருஷம் ஆகும்? 1 மீட்டர் போனா ரொம்ப வருஷம் ஆகும். அது மாதிரி பில்லியன்ஸ் அதுக்குள்ளார நம்ம கண்டுபிடிச்சது. நான் சொல்ல மாதிரி அதான் நம்ம கண்டுபிடிப்புகள் வந்து நம்ம வழக்கமான கண்டுபிடிப்புகள் மாறி வேறு விதமான சிந்தனைகளுக்குள்ள போகும். அப்படிதான் பண்ணியிருக்கோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணியிருக்கோம். அப்படியே இதெல்லாம் வந்து நம்ம இப்போ கிளாஸ்ல இப்படி இருப்போம் நம்ம நினைச்சே பார்க்கல. நேருக்கு நேர் பார்த்தா தானே இது நேருக்கு நேர் பார்ப்பது தான் கல்வி ஒரு காலத்துல. இப்போ யோசிச்சு பார்த்தோமா இப்படி வருவோம்னு. அது மாதிரி நம்ம மைண்ட் டு மைண்ட் பேச வரணும். இன்னொரு இன்னொரு பெரிய இது எப்படின்னா டிஜிட்டல். இப்போ ஒரு ஷோரூம்ல ஒரு ஸ்கூட்டர் இருக்கு, நான் அதை பே பண்ணோன்னா அதை அப்படியே டிஜிட்டலாக மாதிரி என் வீட்டுக்கு வந்துடணும். எப்படி நீங்கள் பேசுகிற வாய்ஸ் மட்டும் டிஜிட்டல் பண்ணிட்டீங்களே, நீங்கள் பாடுறது எங்கேயோ பாடுறீங்க, நாங்கள் எங்கேயோ இருந்து கேட்குறோம். நான் எங்கேயோ இருந்து பேசுகிறேன், நீங்கள் எங்கேயோ இருந்து கேட்குறீங்க வாய்ஸை. அது மாதிரி ஃபிசிக்கல் ஹார்டாகவும் ட்ரான்ஸ்ஃபர் டிஜிட்டலைஸ் ஆகி நாங்கள் வந்துடணும். ரைட். அப்படின்னா தான் இந்த மாயவித்தை விடுறா இல்லையா, ஒரு வீட்டை டக்குன்னு மறைஞ்சு போகிறது, இதெல்லாம் வந்து நம்ம புராண காலத்தில் சொன்னதெல்லாம் இதெல்லாம் நடக்கணும். நினச்சோடனே அந்த ஊருக்கு போயிடணும். அது மாதிரி மைண்ட் ட்ராவல் இது மாதிரி இதெல்லாம் இன்னொரு நேரத்தில் வரும். இதை வரப்போகிற எல்லாம் வர்றதா நம்மளுடைய இமேஜினேஷனை இன்னும் பெருசாகிக்கணும் இல்லையா. இந்த மாதிரி ஸ்மால் சேஞ்சஸ்லாம் வந்து இட் வில் டேக் லாட் ஆஃப் இயர்ஸ். ஸ்பேஸ் டைம் ராப்பிங், ஸ்பேஸ் டைம் கம்ப்ரெஷன், அது காட்டலாம் இல்லையா அந்த வீடியோவில். ஸ்பேஸும் டைம் கம்ப்ரெஸ் ஆகுது. இது டைம் இதெல்லாம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டது தான். டைம்லாம் ஒன்றும் நேச்சுரல் குவான்டிட்டி கிடையாது. நம்ம வந்து டைம் ஒரு செகண்ட்ஸ்னு வச்சுட்டோம், அவ்வளோதான். அப்போ அதுக்கேற்றாப்புல ரீடிஃபைன் ஆகும். நம்ம ஸ்பீடு போக டைம் வந்து டிஃபரெண்ட் ஆகும். அனிதா, உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம்ப்பா. அனிதா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம்மா. வணக்கம் சார். சார், என்னோட கேள்வி என்னன்னா, ராமானுஜம் கணித மேதை வந்து நம்ம ஸ்பேஸ்ல நிலாவுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் மற்ற அந்த மாதிரி அவரும் கொஞ்சம் சயின்ஸ்ல அதை பத்தி அந்த டிஸ்டன்ஸ் பத்தி டிராவல் பண்ணதா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தியும் அவர் வந்து அவரோட கால்குலேஷன்ஸ்ல பண்ணியிருப்பாரு. அந்த கால்குலேஷன்ஸ் நம்ம இதோட கார்லேட் பண்ணோம்னா நமக்கு ஓரளவுக்கு நிறைய தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா ஐயா? டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுனால என்ன சேஞ்ச் வந்துட போகுது? கல்லியே சொன்னாரு. அப்ப 5 இருக்குன்னு அப்ப அந்த காலத்துல கரெக்டான டிஸ்டன்ஸ் சொன்னாரு. உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ல சேஞ்ச் இருக்கும், அவ்வளவுதான்.
ஒரு நீங்கள் எதை வச்சு நீங்கள் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறீங்க, இந்த கான்செப்ட் தான் கொஞ்சம் மாறலாம். இப்போ லேசர் பீம் வச்சு நான் இப்போ டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிடுவேன் இல்லையா. உங்கள் காலத்தில் வந்து ரிஃப்ளெக்ஷன் எக்கோ, அந்த காலத்தில் வந்து கழிவு காலத்தில் ஏதோ எக்கோவை பார்த்து கண்டுபிடிப்பார். இல்லைன்னா அந்த ஒளி வர்றது எவ்வளோ தூரம் ஆகுதுன்னு வந்து கண்டுபிடிச்சிருப்பார். அவ்வளோ டிஸ்டன்ஸ் கரெக்டாக தெரியதான் நம்ம என்ன பண்ண போகிறோம். அந்த டிஸ்டன்ஸை எப்படி கடக்க போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. இவ்வளோ டிஸ்டன்ஸ் மூணு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட இதை எப்படி எவ்வளோ வேகமாக நம்ம கடக்கலாம்னு யோசிக்கிறது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ். நன்றிங்க இல்லையா. ரொம்ப அக்யூரசி வேணும். அதை விட அது எப்படி நம்ம கடக்க போகிறோம்ன்ற ஆறு அகலமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறத விட இந்த எவ்வளோ பெரிய அகலமாக இருந்த ஆறு கடக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஒரு தேட கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் மெஷர்மெண்ட்ங்கிற ஃபண்டமெண்டல் இதில் வர்றது. நான் வர்றது கொஞ்சம் அட்வான்ஸ் இதுக்கு போகணும். நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின். தேங்க்யூ சார். சார் சாட் பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின் இருக்குங்க சார். அதான் காட்டினே நான். அவர் கார்ல் சாகன் புக்லாம் படிங்க. மிச்சிகாகுன்னு ஒருத்தர் இருக்கார் ஜப்பான், ரொம்ப தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ். மிச்சிகாகு அதில் நான் வச்சுங்க பேர். அவருடைய புக்ஸ் எல்லாம் படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பேரலல் யூனிவர்ஸ், த ஃபியூச்சர் ஆஃப் ஹியூமானிட்டி, தியரிட்டி. அவர் தான் இந்த வார்ம் ஹோல் கொண்டாந்தது அவர் தான், மிச்சி காக்கு அவர் பேர். அவர் தான் இந்த இதை கான்செப்ட்ஸ்களையும் பியூரிஃபை பண்ணது. அவருடைய புக்ஸ் எல்லாத்தையும் படிங்க, ஜென்ரலாக படிக்கலாம், ஒன்றும் இதெல்லாம் கூட படிக்க வேண்டியதில்லை. அது கார்ல் சாகன் புக்கு. அதை விட மிச்சிகாகு தான் லேட்டஸ்ட் புக்ஸ் அவரது. அதாவது இஸ் கரண்ட் ஆத்தர். அவர் புத்தகம் எல்லாத்தையும் படிங்க. அவர் வீடியோவும் இருக்குது, அதையும் படிங்க. ரொம்ப இதாக காமெடியாக ரொம்ப ஜாலியாகவும் பேசுவார் அவர், ரொம்ப ஜோவியலாகவும். அதை படிங்க. மிச்சிகாகு புக்ஸ் எல்லாத்தையும் படிங்க, தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ் ஒரு புரிய வரும். இப்போ கூட யூனிஃபைடு ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். யூனிஃபைடு ஈக்குவேஷன் ஒரு புக்கு அது கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த புக்கு வாங்கி படிச்சு பாருங்க, காட்ஸ் ஈக்குவேஷன். தேங்க்யூ சார். ஓகே நிஷா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கப்பா, உங்க கொஸ்டின் கேளுங்க. மைக் அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஹலோ ஹலோ சார், எஸ். நீங்க இதுல மூன் மட்டும்தான் நகருதுன்னு சொன்னீங்க, ஆனா சோலார் சிஸ்டமும் நகருதா சார்? நான் மூணு மட்டும் நகருன்னு சொல்லியே, எல்லாருமே நகருது. நம்ம நகர்றோம், நம்மளை சுற்றி இருக்கிற மூணு நகருது, நம்ம பக்கத்தில் இருக்கிற மார்ஸ் நகருது, இந்த பக்கம் இருக்கிற வீனஸ் நகருது, சூரியன் நகருது, சூரியன் இருக்கிற சோலார் மண்டலமே நகர்ந்துட்டு இருக்கு, நம்ம கேலக்சியை சுற்றிட்டு இருக்கு. நகருதா சார்? எல்லாமே ரொட்டேட், நகரல ரொட்டேட் ஆகுது. தேங்க்யூ சார். சாட் பாக்ஸ்ல இன்னொரு கொஸ்டின் இருக்கு சார். ஹிமாத்ரிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, வாட்ஸ் a major role play in material collaboration and its impact to the other countries? Which collaboration? Material collaborations. Major role play in material collaboration. Material collaboration இருக்குங்க. மெட்டீரியல் ஸ்பேஸ் மெட்டீரியலா அல்லது ராக்கெட் மெட்டீரியலா, எந்த மெட்டீரியல் சொன்னாங்க அவங்க? மெட்டீரியல் கொலாபரேஷன் கேட்டிருக்காங்க சார். he didn't mention. No, collaboration with other countries we are doing now. இப்போ ஆரம்ப காலத்துல அதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சவுண்டிங் ராக்கெட் வந்து கொலாபரேஷன், அது கொடுத்தது வந்து அமெரிக்கா, பேலேட் கொடுத்தது பிரான்ஸில் ஒரு லேபு, அதை கவனிக்க ஒரு ஹெலிகாப்டர் கொடுத்தது ரஷ்யா. அப்புறம் இது மாதிரி எல்லாரும் சேர்ந்து நம்ம கொலாபரேஷன்ஸ் அப்போ இருந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போவும் நம்ம சந்திராயன் 3 லேண்டரை வந்து நம்ம இவர்கிட்ட தான் கொடுத்தோம், ரஷ்யாவுக்கு தான் டிசைன் பண்ண கொடுத்தோம். அவங்க டிலே பண்ணுறதால தான் நம்மளே டிசைன் பண்ணோம். அதனால் கொலாபரேஷன் ஆல்வேஸ் கண்டினியூஸ். இப்போ கூட லேண்டர் நம்ம இது ரோவர் அவங்க இது அப்படிங்கிற தான் ஜப்பான் சந்திராயன் 4 நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கொலாபரேஷன் இஸ் தேர். ரஷ்யாவோட சேர்ந்து தான் நம்ம கெரியோஜனை கொண்டு வந்தோம். விகாஸ் இன்ஜின் வந்து ஃப்ரான்ஸோடு சேர்ந்து அங்கே போய் இருந்து 4000 டிராயிங்லாம் வரைஞ்சு கொண்டு வந்தால் விஎஸ்எஸ்சியில் வந்து அந்த விகாஸ் இன்ஜினை கொண்டு வந்தோம். அவரை நம்பினாராயணன் சார் டயத்தில். அது மாதிரி நம்ம கொலாபரேஷன் இல்லாமல் ஸ்பேஸ் இல்லை.
நம்முடைய ஃபர்ஸ்ட் இதை பார்க்கறதுக்கு டாக்டர் வெர்னர் வான் ப்ரவுன் வந்தார். அவர் தானே முதல்ல அப்போலோ ராக்கெட்டை டிசைன் பண்ணவர் வந்தார், இந்தியாவுக்கு வந்தார். கலாம் தான் அவர் கூட்டுக்கிட்டு போய் காட்டினார். எஸ்எல்வியை பார்த்தாரு. பார்த்தோன்னே இதில் ஏரோலாஸ்டிக் ஃபெயிலியர் இஸ் பாசிபிள்னு சொன்னார். கரெக்டாக அதே இதில் ஃபெயிலியர் ஆச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ண கொலாபரேஷன் பார்த்தோன்னு சொல்லிட்டாரு, இதில் ஃபெயிலியர் ஆன அவ்வளோ பெரிய மேதை அவர். தேங்க்யூ சார். சார் பிஆர் விக்னேஷ்ங்கிறவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் சம் பீப்புள் சேயிங் ஏன்ஷியன் இந்தியா வாஸ் வெரி அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன் கம்பேர்டு டு டுடே, இட் மே பி ஹையர் தென் 0.7 கார்ட்ஸ் ஸ்கேலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், மேபி அவர் சொல்றது இருக்கலாம். அவங்க என்ன மேபி தென் ஒன். அதாவது ஆனால் இன்னொன்று வந்து ஆலியன்றப்ப ஒரு பாயிண்ட் நம்ம நான் வச்சுக்கணும். ஒன்று வந்து நம்ம போய் அங்கேயே போய் இன்னொரு சொக்கநாதனை போய் தேடக்கூடாது, இன்னொரு இளங்கோவனை போய் தேடக்கூடாது. நம்மளுடைய எடுத்துக்கு ஏற்றாப்புல நம்ம இப்படி இருக்கோம், நம்ம கண்ணு காது மூக்கு எல்லாம் இப்படி வச்சு இப்படி பேசிட்டு இருக்கோம். அவங்க இன்னொரு பிளானட்ல இருக்கிறவங்க அந்த என்விரான்மெண்ட் ஏற்றாப்புல இருக்கும். அதை நீங்க பாக்குறீங்களா? இல்ல நம்மள மாதிரியே எத்து மாதிரியே ஆள் இருக்கிற பிளானட்டை நீங்க தேடுறீங்களா? அது எங்கேயாவது ஒரு இதுல இருக்கும். நம்ம எத்தே 5% டுவார்ட்ஸ் சன், அதாவது சன்னை நோக்கி ஒரு 5% போயிருந்தா, அல்லது 10% சன்லேருந்து நான் இப்போ இருக்கிற இடத்துல இருந்து நகர்ந்து இருந்தா இந்த லைஃபே இருந்திருக்காது, உயிரினங்களே இருந்திருக்காது. அதனால எங்க இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஒரு பிளானட்டை கண்டுபிடிச்சு அங்கே அவங்க இருக்கலாம். ஆனால் அவங்க ஏன் இன்னும் நம்மளை கான்டாக்ட் பண்ணல அப்படின்னா, நம்மளுடைய கான்டாக்டிங் ஃப்ரீக்குவன்சி வேறையா இருக்கலாம். நம்ம வந்து என்ன நம்ம கண்ணில் பார்க்குறதான் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு சின்ன பேண்ட் வித்தில் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு மேலே போச்சுன்னா பக்கத்தில் ஆள் இருந்தால் கூட தெரியாது. அப்போ அதே மாதிரி நம்ம ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டுருக்கோம். அந்த இடையும் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே வாங்கி ஆக்சிஜனை வெளியே விட்டுருக்கோம். அவனுடைய ஸ்ட்ரக்சரே வேறையா இருக்கும். அதனால தான் நம்ம இன்னும் சக்ஸஸ் ஆகணும். நம்ம வந்து நம்ம சேம் அங்கேயும் ஒரு இளங்கோவனை தேடிட்டு இருக்கோம். நம்ம அங்கேயும் ஒரு ரமேஷையோ ஒரு சொக்கநாதனையோ நம்ம போய் தேடி இருக்கோம், ஒரு ஹிமாலயத்திலேயோ போய் நம்ம பார்க்குறோம் அங்கே அவங்க இருப்பாங்களான்னு. அதுதான் நம்மளுடைய இதில் நம்ம அலைனை கண்டுபிடிக்க முடியாத காரணம். அலைன் அந்த கண்ட்ரி அந்த பிளானட்டுக்கு ஏற்றாப்புல அந்த என்விரான்மெண்ட் இருந்தாப்புல இருப்பான். அவனை கண்டை நம்ம பார்க்கணுங்கிறது கையில் தொடவும் முடியாமலே இருக்கலாம். ஏன்னா எல்லாமே நம்ம லிமிட்டட், நம்மளை வச்சே தான் பார்க்குறோம். அதனால தான் நம்ம தொட முடியுமா பார்க்க முடியுமா, இது இல்லாமல் ஏதோ ஒரு மெத்தட் இருக்கலாம் அதை என்ன இது பண்ணுறது, ஃபீல் பண்ணுறதுக்கு இல்லையா? அதனால தான் நம்ம வந்து இது பண்ணோம். இன்னும் அவங்க அட்வான்ஸ் சிவிலைசேஷன் இருக்கலாம் நம்மளை விட. ஏன்னா நம்மளே 4.8 தானே, ஒரு பிளானட் 8 நம்மளுக்கு முன்னாடி போனவன்னா நேரம் தாண்டி இருப்பாங்க இல்லையா? சிவிலைசேஷன் 3ல இருப்பாங்க. தே கேனாட் பி கான்டாக்டட். அவங்க இங்கே கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஸோ அது மாதிரி ஆளுன்னா நம்மளே மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. இன்னும் ஒருத்தவங்க தான் கேட்டுட்டு முடிக்கலாமாமா? செந்தியா, இந்துமதி. ஓகே மேம், ஓகே மேம். பிரியங்கா எஸ் கேட்டிருக்காங்க சார், ஹவு டஸ் கெமிஸ்ட்ரி பிளே a role in astronomy அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஸ்ட்ராலஜி கெமிஸ்ட்ரி தானே, கடைசியில் எல்லாமே கெமிஸ்ட்ரி தானே. சேட்டலைட்லேருந்து சேட்டலைட் இமேஜஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? சேட்டலைட் இமேஜஸை வச்சு எந்த செடிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க, எத்தனை நாளைக்கு முன்னாடி ஊற்றுனீங்க, எந்த செடிக்கு தண்ணியே ஊற்றலை, இது என்ன எல்லாத்தையும் நம்ம சேட்டலைட் இமேஜஸ்ன்னு வர்றதுக்கு பேசிக்கே கெமிஸ்ட்ரி தான். கெமிஸ்ட்ரி டு வேவ், கலர் டு வேவ் கன்வெர்ட் பண்ணி வேவ்ல இருந்தால் கன்வெர்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறது. அதான் சேட்டலைட் இமேஜஸ். அதுதான் எங்கே மரம்லாம் கறி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது அப்படி தான். கெமிஸ்ட்ரி தான், கெமிஸ்ட்ரியில் இருந்தால். கெமிஸ்ட்ரி இல்லாமல் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் ஃபிசிக்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இருக்குன்னு. கெமிஸ்ட்ரி ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆஸ்ட்ரானமி. அங்கே போய் இறங்கின பிறகு என்ன கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குன்னு தான் முதல்ல பார்க்குறேன். அங்கே போனோன்னா ஏரோடைனமிக்ஸோ அஸ்ட்ரோடைனமிக்ஸோ எல்லாம் போயிடும், ராக்கெட்டோ எல்லாம் போயிடும். இன்னொரு பிளானெட்டில் இறங்கினோம்னா காலை வச்சோன்னா இது என்ன சாயில், உங்களுடைய ஜியாலஜி கெமிக்கல் காம்பவுண்டு தான் பேசும். இதில் என்ன இருக்குது, லித்தியம் இருக்கா, இது இருக்கான்னு கெமிக்கல் காம்பவுண்ட் தான் நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. இந்த அட்மாஸ்பியரில் என்ன இருக்குது, ஆர்கான் இருக்கா, நைட்ரஜன் இருக்கா அப்படின்னு கெமிஸ்ட்ரி தானே போகிறீங்க. அங்கே போய் ஏரோடைனமிக்ஸ்லாம் முடிஞ்சுது. இப்போ ராக்கெட்டு பறந்து இறங்குற வரைக்கும் உங்களுடைய ஏரோடைனமிக்ஸ் அஸ்ட்ரோடைனமிக்ஸ்லாம் முடிஞ்சுது. இறங்கின பிறகு நீங்கள் வந்து ஜியாலஜிஸ்ட், அந்த கெமிஸ்ட்ரி தான். இல்லைன்னா பயாலஜிஸ்ட், என்ன மாதிரி பிளான்ட் வளருது அப்படின்னு பிளானட் இருந்தால். ஸோ கெமிஸ்ட்ரி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால் இன்னொரு அட்வைஸ் சொல்கிறேன், ஒரு சின்ன அட்வைஸ் எல்லாருக்கும்.
எல்லாருக்குமே உடனே ஸ்பேஸுங்க உடனே எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு எல்லா புத்தகத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு வந்து சேட்டலைட்டையும் அதையும் கப்ளரையும் அதையும் படிச்சுட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல எல்லாத்துக்கும் ஸ்கோப் இருக்கு. நீங்க பயாலஜி படிச்சா பயாலஜிக்கு இருக்கு, ஸ்பேஸ் பயாலஜி இருக்கு, ஸ்பேஸ் ஜியாலஜி இருக்கு, ஸ்பேஸ் பாட்னி இருக்கு, ஸ்பேஸ் பிசிக்ஸ் இருக்கு, ஸ்பேஸ் மேத்ஸ் இருக்கு. அதுக்காக வந்து நீங்க படிச்சுட்டு இருக்கிறது நல்லா படிங்க, அவ்வளவுதான். அதுக்காக வந்து உடனே தூக்கி எரிஞ்சுட்டு வந்து கெப்லர் லாஸ் படிச்சுட்டு இருக்காதீங்க. அது ஸ்பேஸ் டைனாமிக்ஸ் தான். நீங்க படிக்கிறத பண்ணுங்க, அதுல என்ன ஸ்பேஸ் அப்ளிகேஷன் இருக்குங்கிற படிங்க. குவாண்டத்தை படிங்க. குவாண்டம் இனர்ஷியாவை எப்படி ராக்கெட்டுக்கு அப்ளை பண்ணலாம்னு படிங்க. நீங்க படிக்கிறத எப்படி ஸ்பேஸ் பண்ண இது வந்து ஸ்பேஸ் இன்ஜினியரிங் தான். அதனால இது எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணும். அதை மட்டும் நீங்க அது எப்படி கனெக்ட் பண்ணலாம், நீங்க படிச்ச கெமிஸ்ட்ரியை இதோட ஸ்பேஸோட எப்படி கனெக்ட் பண்ணலாம், அதுதான் நீங்க பார்க்கணும். அந்த அப்ளிகேஷன் தான் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே சார், ஃபைனல் கொஸ்டின் சார். பிரசன்னா வெங்கடேஸ்வரவங்க கேட்டிருக்காங்க, வாட் வில் ஹேப்பன் இஃப் வி நாட் வியர்ட் ஸ்பேஸ் சூட் இன் ஸ்பேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாரி, ஸ்பேஸ் இஃப் வி நாட் வியர்ட் ஸ்பேஸ் சூட் இன் ஸ்பேஸ் வாட் வில் ஹேப்பன் கேட்டிருக்காங்க. ஸ்பேஸ் சூட்னா யூல் பி அது இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு. நீங்க ஸ்பேஸ் சூட் இல்லாம ஒவ்வொரு பிளானட்ல எவ்வளவு செகண்ட் இருக்கிற உயிரோடு இருக்கலாம்னு இருக்கு. உயிரோடு இருக்க மாட்டீங்க, அவ்வளவுதான். ஏன்னா ஸ்பேஸ் சூட்டுங்கிறது நீங்க அங்க போய் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு என்வரன்மெண்ட்ல எடுத்துட்டு ஸ்பேஸ் சூட் இல்லாம இருந்தா எப்படி? நாங்க அந்த ஸ்பேஸ் சூட் இது லைஃப் சப்போர்ட் சிஸ்டம். இது வந்து ஸ்பேஸ் சூட் இல்லை, அதுக்கு பேர் என்னன்னா LSS, லைஃப் சப்போர்ட் சிஸ்டம், உயிர் காக்கும் உபகரணம். அதனால அது இல்லைன்னா உடனே இதுக்கு ஸ்பேஸ் சூட் இல்லாமல் ஒவ்வொரு பிளானட்டும் ஒரு ஸ்லைடு வச்சிருக்கேன். அது எங்கே இருக்குன்னு தெரியல, என்னென்ன காட்டுவேன். ஸ்பேஸ் சூட் இல்லாமல் இந்த பிளானட்ல எவ்வளோ நிமிஷம் இருக்கலாம்னு இருக்கு, அவ்வளோதான். வில் டை. தேங்க்யூ ஸோ மச் சார். Sir, time wrap is theoretical. Time wrap is theoretical. We do some experiment and prove it practical. Right, madam. Right. முடிக்கலாமா? நண்பர்களே, உங்களது கேள்விகளை சார்ட்ட நீங்க கேட்கணும் அப்படின்னா இமெயில் ஐடி தர்றோம், நீங்க அதுலயே நீங்க கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். தென் வாட் ஆஃப் தேங்க்ஸ் தாரிகா. ஓகே மேம், ஆடிபிளா இருக்கா மேம்? யா மேம், இருக்குப்பா. வரவேற்பை வழங்கிய திருமதி சிந்தியா அம்மா அவர்களுக்கும் டாஸ் மற்றும் பிளானட் ஃபெஸ்டிவல் 2024 குறித்த அறிமுக உரையை வழங்கிய திருமதி சாந்தி அம்மா அவர்களுக்கும் கருத்தாளர்களை அறிமுகம் செய்த திருமதி உமா அம்மா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தங்களது பொன்னான நேரத்தை நமக்காக ஒதுக்கி ஸ்பேஸ் சிவிலைசேஷன், விண்வெளி நாகரிகம் குறித்த பல தகவல்களையும் கருத்துகளையும் எளிய தமிழில் ஆடியோ வாயிலாகவும் வீடியோ வாயிலாகவும் வழங்கிய முனைவர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு டாஸ் அமைப்பு சார்பாகவும் பிளானட் ஃபெஸ்டிவல் நிகழ்வின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். மேலும் இந்நிகழ்வில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிந்தியம்மா, நாளைக்கு ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணிருங்கம்மா. ஓகே மேம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. எங்களோட டாஸ், தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி எனப்படும் எங்களோட அமைப்போடு சேர்ந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், த இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் தமிழ்நாடு, MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், அஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா, அறிவியல் பலகை மற்றும் பாண்டிச்சேரி சயின்ஸ் ஃபாரம் அனைவருக்கும் மிக்க நன்றிகள். நண்பர்களே, நாளை மாலை மீண்டும் 7 மணி அளவில் த சன் அண்ட் த சீசன்ஸ் எனும் தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றிமா. தேங்க்யூ மேம். அனைவருக்கும் நன்றிமா. நன்றிமா. சிந்தியம்மா, நீங்க தான் இது பண்ணும்.